எனக்கு நிறைய தத்து பிள்ளைகள் இருப்பாங்க. எனக்கு கிருஷ்ணன் தான் என் செல்ல பிள்ளைன்னாரு. கமலே சொல்லிருக்காரு, கொடுத்து வச்சு கிருஷ்ணன் நீ குடியதுக்கு பாரு, என்னால் முடியல பாரு அப்படின்னு கமல் சார். யுவர் டெஸ்டினேஷன் வாஸ் வேர்ல்டு. அது கரெக்ட் கிருஷ்ணா அப்படின்னாரு. என் டெஸ்டினேஷனே பாலச்சந்தர் தான் சார். நான் ஞாபகம் வச்சுப்பேன் சார். கமல் சார் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ சா கமல் சார் கிரைங். பாதி என்னோட பிளேஸையும் என்னோட சீரியல்ஸையும் என் ஒய்ஃபும் என் பசங்களே பார்க்கறது இல்லை, படங்களே பார்க்கறது இல்லை. அவங்க ஒன்று இருக்கியா படடி அப்படிங்கிற என் பொண்ணு படம் பார்த்தாரு. இப்படி படம் பார்த்தா கூட ஓட்டு போட மாட்டாங்க சார். I don't think they will vote for an actor. They will vote for a good man. We vote only for personalities. Okay. அந்த ஒரு நடி மேட் ரஜினிகாந்த். அதை நான் பார்க்கலன்னா அவனும் என்னை பார்த்துருக்க மாட்டாரு. அந்த சமயத்தில் அதை திரும்பலன்னா அவனும் திரும்பலன்னா நான் அவரை பார்த்துருக்க முடியாது. அப்போ நாங்கள் படம் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லா படமும், விஜய் படமும் அஜித் படமும், ஈவன் குட் பேட் அக்லி எடுத்துங்க. அஜித்தா இருக்கிறதால ஒத்துக்கிறோம். அதை பார்த்தீங்களா? பார்த்தேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியல. மெகா டிவி நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது மெகா தொலைக்காட்சி நடத்தி வரும் வேளையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மேடை நாடகம், டிவி சீரியல், சினிமா என்று 3 தளங்களிலும் பெயர் பெற்ற நடிப்புலகில் 50 ஆண்டை தாண்டி இருக்கும் கலை மாமணி கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா, தேங்க்யூ. சமீப காலமாகவே உங்களை கெட்டப்பை கேப்போடையே பார்க்குறோமே சார், என்ன காரணம்? அது நான் கொஞ்சம் சோம்பேறி, டை அடிக்க மாட்டேன், சில அப்படியே விட்டுருவேன், முடியை வெட்ட மாட்டேன். அதனால் அதை மறைக்கிறதுக்காக இது ஒரு கேமஃப்ளாஜ். ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். என்னங்க அது வயசாச்சுன்னு சொல்கிறது என்ன வெக்கம்? அதுவும் நடிகர்கள் சொல்கிறது என்னங்க. ரஜினி சார் வெறும் முடியோட வர மட்டையார் வர்றாரு, விகா வச்சுன்னு வர்றாரு. அவரே அப்படி இருக்கும்போது நம்மளாம் ஏமாத்துறோம். சார், உங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சிடுறேன். இயல்பாக ஒரு இன்ஜினியரிங் படித்த ஒருத்தர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி நடிப்புலகுக்கு வந்தோன்னு உங்களுக்கு யோசனை வருது? எனக்கு முதல்ல நான் ஸ்கூலில் ஒரு ட்ராமா நடித்தேன். அப்போ சவரிமுத்துன்னு ஒரு தமிழ் டீச்சர் இருந்தார். ஆக்சுவலாக எனக்கு ஆங்கிலத்துலாம் நாட்டம். என்னமோ அந்த தமிழ் வாத்தியார் என்ன கண்டா பிடிக்கும் பர்சனலாக. அது மாத்திரம் என்கிட்ட ஒரு கத்தி இருந்து, உடன் கத்தி ஒன்று இருந்தது. வாடா நீ ரிஹர்சலுக்கு வாட்டார். நான் ஒரு ஒற்றன் நடித்தேன், ஒரு ஒற்றன் ஸ்பை, பாண்டி நாட்டு மன்னன். அது என்னாச்சு, என்னோட அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ, ட்ராமா இனாகரேஷனுக்கு ஒரு 4 நாளைக்கு ஒரே ட்ராமா தான், ஒரே ஷோ தான் போட்டோம். ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஹீரோ காலை உடச்சுட்டான் சைக்கிளில் போய். நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அவனுக்கு ஒரு வாரம் சப்ஸ்டியூட் பண்ணி நான் அந்த ரோல் நடித்தேன் ஒரு வாரம். ஓகே. ரிஹர்சலில் கிராண்ட் ரிஹர்சல் போது அவன் வந்துட்டான். அவன் ஈ ரெக்கவர்ட் அண்ட் கேம் பேக். பட் எல்லாரும் எனக்கு சாதகமாக தான் சொன்னாங்க, நீ தான் நல்லா பண்ணேன்னாங்க. அது பொய் சொன்னாங்க, எனக்காக சொன்னாங்கன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் அந்த அப்ளாஸ் அடிக்ஷன் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அப்ளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு அடிக்ஷனுங்க. நான் முதல் கிரேசி மோகன் ஒரு நாடகம் எழுதினான். ஓகே. இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு சீனியர், அவன் ஈரோட பிளே கால் கிரேட் பேங்க் ராபரி. அவன் எழுதின முதல் வசனத்தை நான் தான் பேசினேன். த ஃபர்ஸ்ட் டயலாக் தட் கிரேசி மோகன் ரோட், I had the good fortune to speak. அதில் என்ன டயலாக் அது? ஞாபகம் இருக்கு எனக்கு. சார் பெருமாள் வந்திருக்கேன். என்னடா பெருமாள்? பகவதி பெருமாள். ஐசி அப்படிமா. அந்த ஐசின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் பூரா ஒரு 2000 பேர், எங்கள் அப்பா இருந்தார். அதில் ஒரு ஆரவாரத்தோடு கைத்துட்டுவாங்க. அது ஜோக் ஒன்றும் இல்லை. அதில் ஐசி லேப்னு ஒன்று இருந்தது அங்கே ஏன் காலேஜ் படிக்கும் போது. அந்த ஐசி லேபில் பகவதி பெருமான் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் கிண்டல் பண்ணி நான் டைலாக் இருந்தாலும் சிரித்தாங்க. ஆனால் நான் ஐசியில் 3 வருஷம் ஃபெயில் ஆகினேன். அப்புறம் பாஸே பண்ணேன் அந்த டைலாக் இல்லையா? அதனால தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் நான் படிக்கலைங்கிறதுனால தான் ஃபெயில் ஆகிருக்கேன். பட் அந்த டைலாக்னால நான் மனசில் சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவும் என் தங்கி வந்தாங்க, அந்த பிள்ளைங்க ஞாபகம் எனக்கு இன்னும். அதுக்கப்புறம் நாங்கள் நாடகம் போட்டோம். வெளியில் நாடகம் போடுறேன்னு சொன்னோம். எல்லோரும் மின்னாட்டு மன்னன் ட்ராமா போட்டோம். அப்போ அவனோட அப்பா
மோகனோட அப்பா வந்து ரங்காச்சாரி வந்து இந்தியன் பேங்க் மேனேஜராக இருந்தார், மயிலாப்பூர் இந்தியன் பேங்க் மேனேஜர். ஓகே. அங்கே வந்து மயிலாப்பூர் ஆர்ட்ஸ் அகாடமி ஒரு சபா வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க. அவங்கள கேட்டு ஒரு டேட் வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்கள் ஒரு ட்ராமா போட்டோம், எல்லோரும் இந்நாட்டு வந்தாருன்னு. ஆர்ட்ஸ் சபாவில் இனாகிரேட் ஆச்சு. ஞாபகம் ஒவ்வொருத்தர் ஃபேமிலியிலேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் 10 பேர் இருந்தாங்க. மோகன் ஃபேமிலி ஒரு 20 பேர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா 200 பேர் இருந்தாங்க. நான் ஜோக் அடிச்சா எங்கள் ஃபேமிலி சிரிக்கும், ஒரு குரூப் சிரிக்கும். அவங்க ஜோக் அடிச்சா இன்னொரு குரூப் சிரிக்கும். அந்த மாதிரி ஐ காட் அடிக்டட் டு அப்ளாஸ் எனக்கு தேவைப்பட்டது. அதுதான் அந்த ஜேர்னி காரணம்னு சொல்லலாம். அதுதான் அந்த ஜேர்னி காரணம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்டாக போட்டோம். ஓகே. எல்லாத்துக்கும் ட்ராமா போட்டோம். அது சரியா போச்சு. ஏன் சார் இப்போ கவிதாலயா கிருஷ்ணன் அப்படின்ற பேர் இருக்கு, அது வந்து பழைய பட தயாரிப்பு நிறுவனம் பாலச்சந்தரோட அப்படின்ற பேர் இருக்கும்போது அது உங்களுக்கு அடைமொழியை எப்ப மாறுது? அதுவும் ஒரு படத்துல நான் மாத்திக்கல சார். அது வந்து சுந்தர் கே விஜயன் ஒரு டைரக்டர் இருந்தாரு. ஓகே. கே விஜயனோட புள்ள. சரி. நிறைய சீரியல் பண்ணுவார். அவர் வந்து மடிசார் மன்னன் சீரியல் பண்ணார். ஓ. அதை பண்ணும்போது அவர் வந்து நான் வந்து அவர் பண்ணாருன்னு தெரிஞ்சுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணேன். தேவி பாலாக்கு ஃபோன் பண்ணி பிரமாதமாக எழுதியிருக்கீங்க அந்த கதையை அப்படின்னு சொன்னேன். அந்த நாவல் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட பொய் சொன்னேன். ஆக்சுவலாக படிக்கல, என்னோடய ஒய்ஃபோட சிஸ்டர் படிச்சிருந்தாங்க. அவங்கள கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க எடுக்க போகிறாங்கன்னு. தேவி பாலாக்கு ஃபோன் பண்ணி தேவி பாலா நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினேன். ஏதோ ஒரு 2 நாள் கழிச்சு சுந்தர் கேஜன் ஃபோன் பண்ணி சார் அந்த ரோல் பண்ணுறீங்களான்னு கேட்டார். சார் எனக்கு அப்போ 45 வயசு ஆகிடுச்சு சார். எனக்கு ஐ கான்ட் ஆக்ட். 20 வயசு பையன் சார், அது ஹீரோவோட தம்பி. இல்லை நீங்கள் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு சவாலாக எடுத்துன்னு பண்ணேன். அப்போ வந்து அவர் பேர் போடும்போது அவர் பிடிங்க அப்படின்னு சொன்னபோது அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த கிறிஸ்டனை பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. தேவிபாலா சொன்னபோது எந்த கிறிஸ்டனை கேட்டதுக்கு இந்த கவிதாலய கலப்பா நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பேரை போட்டார், கவிதாலயா கிருஷ்ணனை போட்டார். அப்புறம் பாஜந்த சார் கேட்டேன், சார் பேரை போட்டிருக்காங்க தப்பு இல்லை? ஆமாம் போட்டிருக்காங்க தப்பு இல்லையா சார்னு கேட்டேன். தப்பெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன், ஆனால் நீ ரைட்ஸ் ஒன்று கேட்க மாட்டேன் எனக்கு அப்படின்னு, ராயல்ட்டி ஒன்று கேட்க மாட்டேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே. இல்லை சார் அதை கேட்க மாட்டேன் சார். அப்படியே வந்துச்சு. அது நானும் மாண்டான்னு சொல்லலை, அதுவும் தொடர்ந்துச்சு. எல்லா படத்தையும் போட்டு காமிச்சாங்க. அப்புறம் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி கிடச்சிது, வெண்ணிநாடை மூர்த்தி மாதிரி கவிதாலயா கிருஷ்ணன் ஐடென்டிட்டி கிடச்சிது. அப்புறம் அந்த பேரை சொன்ன உடனே கேபி சார் கூட ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிது, ஒரு அசோசியேஷன் கிடச்சிது. தட் வாஸ் வெரி சோஷியலி எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் கிரேசி மோகனும் காலேஜ் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அப்போ 2 பேரும் பேசிக்கும் போது தெரியுமா சார் இவர் பின்னாடி ஒரு பெரிய ரைட்டர் இருக்காரு? அப்போ தெரியாது எனக்கு. பட் நான் வந்து மயிலாப்பூரில் 5B பஸ் ஏறுவேன். ஓகே. அடுத்த ஸ்டாப் மோகன் மந்தவல்லில் ஏறுவான். அப்போ நான் கொஞ்சம் கெத்து, ஏன்னா எனக்கு வந்து சவுக்காரோட பையன் வந்து என் கிளாஸ்மேட்டு. ஸோ அந்த பையன் கூட நான் சவுக்கார் அம்மா கூட நான் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். உயர்ந்த மனிதன், பட்டாக்கத்தி பைரவன், பாபு, ஓகே ஓகே, நீதி, இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். நான் அந்த ஷூட்டிங் போன ஒரு திமிரில் நான் வந்து அசால்ட்டாக பேசுவேன். நாகேஷை மீட் பண்ணேன், சிவாஜி சார் மீட் பண்ணேன். அவர் சிவாஜி பித்து இதெல்லாம் மோகன் கேட்டுன்னு இருப்பான். அடுத்த ஸ்டாண்ட் ஏறி எதுக்கு என்ன ஷூட்டிங் போனீங்க அப்படின்னு கேட்பான். ஏதோ கேஷுவலாக நான் எல்லாம் ஒன்றும் சொல்லத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம நாகேஷை பார்த்தேன், அவரை பார்த்தேன்னு. பாதி பேர் பார்த்துருக்க மாட்டேன், பாதி பொய். பட் இருந்தாலும் சொல்லுவேன் அவங்ககிட்ட. அவனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தோணித்தான் எனக்கு. ஓகே. ஒரு நாள் வண்டி விட்டு இறங்கும் போது நான் ஒரு பிளே எழுத போகிறேன் சார் அப்படின்னா. சார் தான் கூப்பிடான் ரொம்ப நாளாக. உங்களுக்கு சீனியரா ஜூனியரா? எனக்கு சீனியர், அவன் 2 இயர்ஸ் சீனியர். பிளே எழுத போகிறேன் அப்படிமா. என்ன பிளே எழுத போகிறேன்னு சொன்னால், நான் ஒரு ட்ராமா எழுத போகிறேன், நடிக்கணும் அப்படிமா. நடிக்கலாம் தெரியாது எனக்கு. நீ இல்லைப்பா காமெடி தானே இது, நான் டைலாக் சொல்ல போகிறேன், வந்து சொல்லு. கிரேசி மோகனோட ஃபினிஷ் என்னது, யார் பேசுனாலும் அவன் டைலாக் போகும் சார். அவனோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதான், அவனோட யூஎஸ்பி அதான். whoever says his lines in a clear voice, it will do well. Okay. I was only blessed to be in that group. அவனோட டைலாக் சொல்லி நான் வந்து பிரபலானந்தேங்கிற ஒரு, அதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக பாலச்சந்தரை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அவர் மேலே நடித்தா பெரிய நடிகை நான் நினச்சின்னுருவாங்க ஜனங்க அப்படிங்கிற அசம்ஷனில். அதுவும் உண்மையாயிடுச்சு. அவர் எல்லா படத்தையும் நடிக்கிறதுனால எனக்கு நடிக்க தெரியும்னு ஜனங்க நினச்சி அப்படியே அந்த பயணம் போச்சு சார். கிரேசி மோகன் சார் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஹியூமரஸ், அந்த ஹிலாரியஸ் விஷயம்லாம் இப்போ நல்லா பார்க்க முடியுது. அவர் நிஜ வாழ்க்கையில் எப்படியான ஆள் சார்? ரொம்ப தங்கமான மனுஷன் சார். அந்த மாதிரி ஒரு ஹியூமர் வந்து யாருக்குமே இருக்காது சார். அவன் லைஃப்லேயே he saw humor in everything. அப்படியா? In tragedy also he saw humor. ஓ. எல்லாத்தையுமே ஹியூமர் பார்த்த ஒரே ஆசாமி. அவ்வளோ ஹியூமர் பார்த்து யாருமே இல்லை. ஒரு வாட்டி நாங்கள் வந்து முதல் படம் எழுதும்போது ஹோட்டல் ரூமெல்லாம் கொடுத்தான். ஓகே. அவனுக்கு எழுதுறதுக்கு ரெசிடென்ட் ஹோட்டல் தான் ரூம் போட்டாங்க. அவனுக்கு ரூமில் தனியாக இருந்த பயம்.
கிருஷ்ணா தனியாக இருக்குது பயமாக இருக்குது வந்துடுறா அப்படின்னா. இங்கேருந்து ஹோட்டலுக்கு போய் நானே கிச்சான்னு ஒரு பையன் 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் அவங்கள்ட்ட தங்கினோம். அவன் ஒன்றுமே எழுதலை. ஹோட்டலில் வாங்கி ரூம் சர்வீஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கி போயிட்டோம். காத்தால வீட்டுக்கு வந்து எழுதுனா அவன். ஈ சா ஹியூமர் இன் எவ்ரி திங். அந்த சாப்பாட்டிலலாம் இதெல்லாம் ஓசி சாப்பாடுற இது நம்ம காசு கொடுக்கா சாப்பிட்றோம். காசு கொடுக்கணுமான்னு கேட்டான் வெயிட்டரை. ஓகே, காசு கொடுக்கணுமா சார்? காசெல்லாம் கிடையாது சார். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த சாப்பாடெல்லாம். ஏன்னா அது சரவணபவனில் வந்து 2 ரூபா இட்லி இங்கே வந்து 20 ரூபா வச்சுருக்கான். பெரிய ஹோட்டல் மோகன் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன அது காசு கேட்பானா நம்மள? காசு கேட்டால் மாவாட்ட சொல்லுவானா? ஓகே, எல்லாமே ஹியூமர் சார் அவனுக்கு. பர்சனல் லைஃப்ல சார், பர்சனல் லைஃப்பில் கூட even when his mother passed away, he had a joke to say. ஓ, I don't remember the joke, but I remember he had something funny to say. And that was ரொம்ப terrific guy சார் அவன். அவன் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஹியூமர் பார்க்குறவன். ரசினா சாப்பிடுவான், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அது சக்கரை தொட்டுப்பான், எப்படி புரியாது அவனுக்கு. வித்தியாசமான காம்பினேஷன். ஆமாம், ரசத்து சக்கரை, தயிர் சாதம், தயிர் சாதத்தில் வந்து ஊறுகாய், மாவடு, அவன் நிறைய அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணுவான் பிளேயில். ஓ, எனக்கு மாவடு பிடிக்கிறதுக்காக நீ வந்து மோஜா தொண்டை மாவடுவாக வந்துருந்தது அப்படிமா ஒரு ட்ராமாவில். அவருக்கு அந்த காமெடி சென்ஸ் எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவங்க அப்பா was a very funny humorous man. நிறைய படிப்பான் சார் அவன், நிறைய படிப்பான், ரொம்ப புத்திசாலி சார் அவன். வெரி இன்டெலிஜென்ட் மேன். அவனோட லைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோ ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, சாண்டில்யன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, தேவன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ரொம்ப படிப்பான், சீரியஸாக படிப்பான். டீப் ரீடர். வுட் ஹவுஸ் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஃபேசினேட்டிங் கை சார் அவன். அவர் இல்லாத தமிழ் சினிமா எப்படி இருக்கு சார்? ரொம்ப பேடாக இருக்குது சார். ஹியூமரே இல்லாத போயிடுச்சு போவார். நாகேஷ் இன்ஃபேக்ட் யோசிச்சு, நாகேஷ் கிட்ட ஒரு வாட்டி நாகேஷ் சொல்லியிருக்காரு, அவன் மாதிரி ஒரு ரைட்டர் கிடையாதுடா அப்படின்னு நாகேஷ் சொல்லியிருக்காரு. சொன்னது நாகேஷ்? ஆமாம், ஜாம்பவான் நாகேஷ். அவர் நாகேஷ் இறக்கும்போது நான் சௌகராம வீட்டுக்கு போயிருந்தேன். நாகேஷ் வீட்டை தாண்டி தான் போயிடுவாங்க. சரி. அவர் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். கமல் சாரும் மூணு அவர் பார்க்க போயிருந்தாங்க. நானும் கூட போனேன். அப்போ வந்து அவர் சொன்ன என்னடா லைஃப் இருக்கு இன்னுமே. நாகேஷ் சொன்னார், ஞாபகம் இருக்கு எனக்கு, என்னடா லைஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, யார் ஞாபகம் வச்சு போகிறா என்ன? அப்போ யார் ஞாபகம் வச்சு போகிறா? ஏன் சார் எல்லாம் ஞாபகம் வச்சு போகுது? யார் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கடா? ரங்காரார் ஞாபகம் வச்சுருக்காங்களா? அப்படி யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாம் மறந்து போட மாட்டாங்க. சினிமாவோட கரிசையாக தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன் சார். கமல் சார் ஃபர்ஸ்ட் டைம் மை லைஃப் ஐ சா கமல் சார் கிரைங், கண்ணில் ஜலம் இருக்கு. நான் ஞாபகம் வச்சுப்பேன் சார். நானும் கிறிஸ்டியன் மோகன் மீட் பண்ணும்போதெல்லாம் உங்களை பற்றி பேசுவோம் சார். எங்கிட்ட மறக்க முடியும். நீ ஞாபகம் வச்சு, உனக்கு அப்புறம் யாரும் ஞாபகம் வச்சுப்பா? ஒரு சினிமா ஃபேன்ஸ் வருவாங்க சார் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை சார். நாகேஷ் சொன்னது ரொம்ப உண்மை. நம்ம கமல் சரே கொண்டாடல இன்னும். என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டோட பொக்கிஷம் சார் கமல்ஹாசன். சிவாஜி கணேசன் அடுத்தது கமல்ஹாசன் தான் பொக்கிஷம். சிவாஜி கணேசன் கொண்டாடுற அளவு கூட கமல்ஹாசனை கொண்டாடலையேங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப இருக்குது. எம்எஸ்வியை கொண்டாடல, நாகேஷை கொண்டாடல, இவங்கெல்லாம் கொண்டாடணும் சார். நம்ம இவங்க they won't live forever. அது புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறது? இப்போ கிரேசி மோகன் சார்னு எடுத்தா அவருடைய படங்கள், அவர் ரைட்டராக இருக்க படங்கள், அவர் எது பார்ட் ஆஃப் த ஃபிலிமாக இருக்கிற எல்லா படங்களையும் நீங்கள் இருந்துருவீங்களோ? ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டு, அவன் நான் நடித்த படம் நல்லா போகும்னு. அது சென்டிமெண்ட் ஓரளவுக்கு ஒரு உண்மையாக இருந்தது. நான் நடிக்காத படங்கள் ஓடலை. அதனால் அவன் வந்து அந்த மாதிரி புரிஞ்சுட்டான். நடிக்கிற படம் வந்து ஓடும், கிருஷ்ணன் நடித்தா ஓடும் அப்படின்னு எனக்கு ஒரு வேச்சை எழுதிடுவான். அது வந்து இன்ஃபேக்ட் அபூர்வ சோதரன் போது சிங்கில சீனிவாசனோட என்னை கொண்டு நிறுத்தினான் சார். அந்த கிளீனர் ரோல் பண்ணோம் சார் சாங்கில். ஏய் நோ 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 சிங்கில சீனிவாசராவ கிராட் பி கிளீனர். அப்போ வந்து பேண்டி ஷர்ட்லாம் போட்டு டீசெண்டாக இருப்பேன். கிராட் பி கிளீனர் ப்ளீஸ். அப்புறம் எனக்கு கறியெல்லாம் பூசி என்னை கிளீனர் ஆக்கி ஒரு லுங்கியை கொடுத்து, ஒரு கழுக்கு பனியனை கொடுத்து, ஒரு தலப்பாவை கொடுத்து என்னை கிளீனர் ஆக்கி அப்புறம் கிளீனர் அடிக்க வச்சாங்க. அப்புறம் தான் கன்வின்ஸ் ஆனார் அவர். அவர் ஒரு அமேசிங் மேன் சார். அவர் மோகனுக்கு ஒரு சிங்க் இருக்குது. கமல்ஹாசன் மோகனுக்கு ஒரு சிங்க் இருக்குது சார். கமல்ஹாசனுக்கு எதன எல்லா படத்துலையும், மோகன் இந்த எல்லா படத்துலையும் ஒரு ஒரு சிங்க் இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் சினிமா
நல்லா இருக்கும். அவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப கெமிஸ்ட்ரி, பிரில்லியன்ட் கெமிஸ்ட்ரி. மோகன் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணார். இன்னொரு 5 படம் வச்சிருந்தா கிருஷ்ணா அவன் உள்ள போய் சேர்ந்துட்டான் அப்படிம்பாரு. ஓ கமல் சார் சொல்லுவார், ஐ ஹேட் 5 more films planned with him அப்படின்னு. ரொம்ப க்ளோஸ் அவங்க 2 பேரும், கமல் அண்ட் மோகன். ஏன் சார் இப்போ நீங்க நடிப்புலகில் மெளிர காரணம் பாலச்சந்தர்னு சொல்லலாமா இல்லை கிரேசி மோகன் சொல்லலாமா சார்? சார் எனக்கு வந்து சினிமா அறிமுகப்படுத்துனது சௌகார் ஜானகியம்மா, சரி. நடிப்பு அறிமுகப்படுத்துனது கிரேசி மோகன். எனக்கு ஐடென்டிட்டி கொடுத்து பாலச்சந்தர் தான் சார். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரு சார் எனக்கு. அது வரைக்கும் யார் ட்ராமாவில் எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன ட்ராமா நான் வந்து 2002 ட்ராமா நடிச்சிருக்கேன். யாருமே மறந்துடுவாங்க சார் ட்ராமாவில். இப்போ நான் வந்து 30 வருஷம் ட்ராமா நடித்து நான் வந்து 95 ஆக்ட் பண்ணேன் லாஸ்ட்டாக. 94ல் நியர்லி 35 years ஆச்சு. who remembers me? நாடகம் நடித்தேன்னு யாருக்கு ஞாபகம் இருக்குது? யாருக்கும் ஞாபகம் இல்லை. பட் சினிமா will last forever. இன்னும் 20 years லேட்டர் நினச்சி பார்ப்பேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் எதையாவது ஒரு படத்தை பார்த்து அந்த பையன் யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். ஸோ ஐ வில் live forever. பாலச்சந்தர் will live forever. சிவாஜி கணேசன் will live forever. என்ன அட்லீஸ்ட் ஒரு சர்டன் லைஃப் டைம் வரைக்கும் இருப்பாங்க சார் அவங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு இருப்பாங்க. அது எனக்கு ஒரு வாட்டி ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கூட வருத்தப்பட்டாங்க. அதான் கேட்கணும்னு வந்தேன். ஆமாம், ரஜினிகாந்த் வந்து அடுத்த ஜெனரேஷன் மறந்துடுவாங்க சார், கண்டிப்பாக மறந்துடுவாங்க. சிவாஜி கணேசன் அடுத்த ஜெனரேஷன் மறந்துடும் சார். சிவாஜி கணேசன் வந்து ஓவர் ஆக்டர். நமக்கு கரெக்ட், மை டாட்டர் திங்ஸ் ஹி ஓவர் ஆக்ட்ஸ். ஓகே, ஐ திங்க் இஸ் காட். அப்போ நீங்கள் சொன்னது ரஜினிக்கு மட்டும் அல்லன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ரஜினிக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம சினிமாவோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி சார். சினிமா ஹஸ் நோ ஷெல்ஃப் லைஃப். சினிமாவோட ஷெல்ஃப் லைஃப் வெரி லிட்டில். யார் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்கள்? தியாகராஜ பகதூர் யார் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க? பியூ சின்னப்பா யார் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க? அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க. ஏஆர்எஸ் மாத்திரம் பேசுவார் அவரை பற்றி. அவர் பேசுகிற நம்ம டிட்டாச்சாக பார்ப்போம். அப்படியா அவர் சொல்கிறாரு உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். மொழியை வி cannot take it for granted. லைக் இப்போ சிவாஜி கணேசன் வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சார். பட் ஒரு நடிகர் நேரில் பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் கன்வின்ஸ்ட். ஒரு ரங்காராவ் ஐ எம் கன்வின்ஸ்ட். ஒரு எஸ்பி சுப்பையா ஐ எம் கன்வின்ஸ்ட். ஒரு நாகேஷ் ஐ எம் கன்வின்ஸ்ட் பிகாஸ் ஐ நோ தெம். அந்த ஜெனரேஷன் டஸ் நாட் நோ தெம். அவங்க தே சீ தெம் ஒன்லி தி ஃபிலிம்ஸ். அது எப்படி சார் அவங்க ஒத்துப்பாங்க? இப்போ ரஜினிகாந்த் வந்து அடுத்து கண்டிப்பாக அடித்தது அடுத்த ஜெனரேஷனே கரண்ட் சினிமா ஷெல்ஃபே ரொம்ப கம்மி. அவனோட காமெடியாக தான் நினைப்பாங்க. திங் இஸ் அவர் ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு ஹீரோ அப்பீல் ஆகும் சார். அதை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். அது மாஸ் இமேஜுக்கு மட்டுமா இல்லை கலை படங்களுக்கும் அப்படிதான் சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் அதான் சார், எல்லாத்துக்கும் அதான். நடிகனாக இருந்தாலே நடிகனாக இருந்தாலும் ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. என்னை யார் ஞாபகம் வச்சுப்பாங்க தெரியும்? கிறிஸ்டியன் யார் ஞாபகம் வச்சுக்கோ? இப்போ ஜெனரேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. பாதி என்னோட பிளேஸையும் என்னோட சீரியல்ஸையும் என் ஒய்ஃபும் என் பசங்களே பார்க்கறது இல்லை, படங்களே பார்க்கறது இல்லை. அவங்க ஒன்று இருக்கியா படடி அப்படிங்க என் பொண்ணு படம் பண்ணுறது. யார் ஞாபகம் வச்சு போகிறாங்க? there's no cult. ஒரு எம்ஜிஆர் இப்போ யாராவது நடிகர்னு தெரியுமா சார்? எத்தனை பேர் பேசுவாங்க சார்? ஒரு எம்ஜி ராமச்சந்திரனை அவர் ஒரு நடிகர் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு பாலிட்டிஷியன் தெரியும், சீஃப் மினிஸ்டர் தெரியும், நடிகர்னு எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்காங்க? இல்லை, திரையுலகத்துல இருந்தா வந்து ஜெயிச்சார்னு அடையாளமா சொல்றாங்களே. இப்போ சொல்லுவாங்க சார், ஒரு ஜெனரேஷன் சொல்லுவோம், அடுத்த ஜெனரேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் திரையுலகம் has nothing to do with it. Please and don't misunderstand cinema. எம்ஜிஆர் had a charisma on his own. எம்ஜிஆர் was not merely an actor. Beyond that, he was a politician, he was a good man. சார் அல்டிமேட்டாக நீங்கள் பண்ண நல்லது தான் சார் தெரியும் ஜனங்களுக்கு. அதான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பாஸ் ஆகும். எவ்வளோ ஒரு நடிகர்னு தெரியாது. இவர் ஆக்டர்னு சொன்னீங்கன்னா அந்த படம் பார்த்தா கூட ஓட்டு போட மாட்டாங்க சார். ஐ டோன்ட் திங்க் தே வில் vote for an actor. They will vote for a good man. We vote only for personalities. Okay. Not for policies. எம்ஜிஆர் இஸ் a great personality. பாலச்சந்தர் சார் அப்படிங்கும் போது சார் அவருடைய படங்கள்ல நிறைய நீங்க வந்திருக்கீங்க, அதான் உங்களுக்கு ஐடென்டிட்டியா இருந்திருக்கு. ஆனா தடவை அவர் சினிமாவுக்கு வர சொன்னப்ப நான் போலன்ட்டிங்களாமே சார்? ஆமாம், முதல்ல அவர் ட்ராமாவுக்கு வந்தார். முதல் ட்ராமாவுக்கு வந்துட்டு நான் பூஜைக்கெல்லாம் போனோம். பூஜைக்கு போனோம், அப்புறம் ஷூட்டிங்கெல்லாம் போவோம். நானும் மோகனும் போவோம். டீனர் ஒரு வீட்டில் ஷூட் பண்ணுவார். அப்போ அடுத்த நாள் வந்து அவர் ஏதோ டைமிங் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னாரு மோகன்கிட்ட. ஒரு வாட்டி ட்ராமா போட்டுறீங்களா? நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ராணி தேவாரில் எல்லா ஆர்டிஸ்ட்டு கொண்டு வந்து ட்ராமா போட்டார். எனக்கு இந்த ட்ராமாவில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 7:30 தான் என்ட்ரி. 7:10 7:15 தான் வருவேன். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு வீட்டுக்கு அம்பத்தூர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து துணி எடுத்துகிட்டு போனேன் ஷூட்டிங்க்கு, ட்ராமாக்கு. ராணி சீதா ஹாலுக்கு ஒரு 7:15 7:20 தான் போனேன்.
இப்போ காஸ்டியூம் மாட்டிட்டு சாமி வேணும்னு உள்ளே என்ட்ரி பண்ணுறேன் பாலாஜி. என் என்ட்ரிக்கு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்கும். பிகாஸ் ஆஃப் மை பாப்புலாரிட்டி ஆர் ஃபெமிலியாரிட்டி, எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஆடியன்ஸில். அந்த கேப்பில் பாலாஜி கிட்ட சொன்னான், பாலச்சந்திரன் வந்திருக்காரு, யூனிட்டோட வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா செகண்டோட உட்காந்துருக்காங்க புதுசாக. அதான் ரவி எல்லாரும். நான் கண்டுக்கல. நான் நடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்தார். அப்புறம் ட்ராமா முடிச்சப்பறம் என்ன ஆக்சுவலாக இன்டர்வல் கூட போயிடுவேன். இன்டர்வலில் வந்து போயிடுவேன். சீன் முடிஞ்சு போயிடும். அன்றைக்கி ஏதோ கடைசி வரைக்கும் இருந்தேன். இருறா கொண்டு என்ன இருறேன் மோகன் சொன்னான். இல்லை ட்ராமா முடிஞ்ச அப்புறம் வந்தார். ப்ரில்லியன்ட்ப்பா, அந்த முனுசாமி கூப்பிடுங்க அப்படின்னாரு என்கிட்ட. மோகன் பார்த்து தரலாம். யார் சார் முனுசாமி? முனுசாமி ஆக்ட் பண்ணாருப்பா. இவன் தான் சார் ஆக்ட் பண்ணார். நீங்களும் ஆக்ட் பண்ணீங்க சார். அப்போ நான் கொஞ்சம் டீசெண்டாக அதில் லுங்கி கட்டின்னு வருவேன், இதில் பேண்ட் கிட்டலாம் போட்டு டக்குலாம் பண்ணியிருந்தேன். ஆமாம் சார், நான் அந்த ஆஃபீஸ் வந்து பாருங்க வந்து போயிட்டாரு. முதல்ல மோகன்ட்ட சொல்லியிருக்காரு, அந்த ரோல் வேண்டான்னு தான் பார்த்தேன், பட் எவ்வளோ பாப்புலராக இருந்தப்போ நான் அது அவாய்ட் பண்ண முடியாது, எனக்கு தேவைப்படுறது எனக்கு அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. நான் போகல சார். எனக்கு வந்து எங்கள் அம்மா மேட்ட பயம் எனக்கு. எங்கள் அம்மா அந்த டைமில் வீட்டில் இல்லை, அவங்க அகமதாபாத் இருந்தாங்க என் தங்கையை செட்டப் பண்ணுறதுக்கு. மை சிஸ்டர் வாஸ் மூவிங் மேரிட் டு டாட்டாவில் வேலை செய்கிற ஒரு பையனை. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், சினிமாவில் சேரக்கூடாது, ட்ராமா வரைக்கும் ஓகே, சினிமா போகக்கூடாது அப்படி எங்கள் அம்மா ஒரு கன்விக்ஷன். நான் போகல. 3 நாள் கூப்பிட்டாங்க, போகல. அனந்த் சார் ஃபோன் பண்ணாரு, போகல. அப்புறம் பாலச்சந்திர சார் ஃபோன் பண்ணாரு, போகல. அது என்னன்னா 2 நாளைக்கு பாலச்சந்திர சார் என் நம்பர் தெரியும். அன்றைக்கி நான் ஷூட்டிங் அன்றைக்கி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நடந்தது 83. அப்போ ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணி வெல் டன் கங்க்ராச்சுலேஷன் சொன்னார் என்கிட்ட. நான் உங்களால் மேட்ச் பார்த்தேன்னாரு. அது நம்பர் அவருக்கு தெரியும். அவர் ஃபோன் பண்ணாரு, நான் எடுக்கலை, நான் போகல, இல்லைன்ட்டேன். மோகன் என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் கூப்பிட்றாரு, அவர்கிட்ட போய் பர்சனலாக இல்லைன்னு சொல்லிட்டு வாடா, ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணாதா அப்படின்னு. கிரேசி மோகன் சார். ஆமாம். சரி மோகன், நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லி ஆஃபீஸ் வந்து இந்த மியூசிக் அகாடமி எதிர்க்கிற இந்த ஆஃபீஸ் எக்ஸைட் ஷோரூம் இருக்காங்க, அந்த ஆஃபீஸு மேலே போய் உட்காந்தேன். ஒரே பரபரப்பு கும்பல், ஒரே ஆக்டிவிட்டி. வரவன் உட்காந்தேன். அப்போ வந்து உள்ளே போயிட்டு வராங்க, நிறைய வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பழனி வந்துருந்தார். ரிமெம்பர் ஹிஸ் நேம் இஸ் பழனி. பாலச்சந்திர சார் பார்க்கணும். நீங்கள் யார் சார்? என் பேர் கிருஷ்ணன் அப்படின்னு. சார் உங்களுக்கு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ½ அன் ஹவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ½ அன் ஹவர் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன் சார். அப்படியா, வாங்க உள்ள மட்டும் சார், நீங்கள் அந்த ரோலை பண்ணிவிடுங்க. இல்லை சார், பெருசாக ஆர்வம் இல்லை. என்ன மாட்டேன்றீங்க? நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா என் படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு? நீங்கள் வேணாங்கிறீங்க. இல்லை வேணாம் சார். ஏன்பா வேணாம்? அம்மா திட்டுவாங்க சார். அம்மா திட்டுவாங்கிற ஒரு காரணம் சொல்கிறீங்களே, ட்ராமா நடிச்சிருக்கீங்க. இல்லை சார், எங்கள் அம்மா வந்து சினிமானா வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என் சினிமானா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்கப்பா, எனக்கு நிறைய பிராமின் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னாரு. இல்லை சார், அம்மாவுக்கு பெருசாக ஆர்வம். உங்கள் அம்மா கூட நான் பேசுகிறேன் அப்படிங்க. அம்மா இங்கே இல்லை சார், அவங்க தான் வந்துருக்காங்க. அப்போ வந்து நடிச்சு கொடுத்துருங்க, அம்மாட்ட வந்த அப்புறம் நான் பேசிக்கிறேன். இல்லை சார், என்னப்பா எனக்கு லீவ் கிடைக்காது சார் அப்படின்னு. அப்போ ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமாம், அப்போ வேலை செஞ்சேன். இடுப்புலாம் 95 தான் விட்டேன். என்னைக்கு லீவ் உனக்கு? சண்டே சாட்டர்டே லீவ் இருக்குல்ல. அனந்தும் இவன் ஷூட்டிங் சண்டே சாட்டர்டே வச்சுங்க அப்படின்ட்டாரு. அந்த எக்ஸ்கியூஸும் போச்சு. இல்லை சார், நான் வரல சார். என்னப்பா இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? கமல்ஹாசன் கூட இவ்வளோ கண்டிஷன் போட மாட்டான் தெரியுமா? இவ்வளோ கண்டிஷன் போகிறீங்க நீங்கள். கமல்ஹாசன் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் சார், ஆனால் நான் சிவாஜி கணேசன் ஃபேன். நான் நினச்சேன் கௌரவம் பார்த்துட்டு சிவாஜி ஃபேனாக இருப்பீங்கன்னு நினச்சேன். சரி, நீங்கள் வந்து இல்லை சார், நீங்கள் ரொம்ப திட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். அவட்டே சொல்லிட்டீங்க? ஆமாம். அனந்தோ யார் சொன்னா அப்படின்னா, ஒரு சவுக்காராம வீட்டை ஷூட்டிங் பண்ணி தில்லுமலை ஷூட் பண்ணிங்க சார். கச்சா முச்சான் விசுவை திட்டிருந்தீங்க, ரஜினிகாந்த் திட்டினீங்க. ரஜினிகாந்தே அவர் திட்டினீங்கன்னா என்ன எவ்வளோ திட்டுவீங்க? நீ தப்பு பண்ணாலும் திட்டுவேன்டா. தப்பு பண்ண மாட்டேடா நீ தப்பு பண்ண மாட்டீங்க சார். தப்பு பண்ணாலும் திட்டுவேன், நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க, ட்ராமா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார், அவர் வண்டி அனுப்பிச்சார். நான் காற்றுல வண்டிகளாம் அனுப்பாதீங்க, வீட்டில் தெரிஞ்சு போயிடும். நான் வரேன், எங்கள் வீணை ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கிட்டாங்க. நான் வரேன், கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். வீணை ஸ்டுடியோ எங்கேன்னு தெரியாது எனக்கு.
வீனஸ் ஸ்டுடியோ இங்கே தான் இருக்குது, ஆலர்பேட்டில் இருக்குது, எனக்கு தெரியாது. ஐ ஹவ் நோ க்ளூ வேர் வீனஸ் ஸ்டுடியோ இஸ். அப்படி போய் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் போய் கேட்டேன், ரங்கசாமி ஸ்டுடியோலாம் போய் கேட்டேன், சத்யம் ஸ்டுடியோலாம் போய் கேட்டேன். வீனஸ் ஸ்டுடியோ இல்லை சார் இருக்கு. வீனஸ் ஸ்டுடியோ தெரியாது சார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோலாம் காமிச்சாங்க எனக்கு. போச்சு, இன்றைக்கும் போச்சு, திட்டவங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மோனுக்கு ஃபோன் பண்ணி, மோன் ஒரு செல்லெல்லாம் கிடையாது, இந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த சாம்கோ ஹோட்டலில் போய் மோனுக்கு ஃபோன் பண்ணி, மோன் வீனஸ் ஸ்டுடியோ அங்கேயும் தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குடா, அந்த இவனை கேளு அப்படின்னாரு. நான் அந்த வெயிட்டரை கேட்டேன், சார் வீனஸ் ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு. அவன் பெருசாக நம்பிக்கை இல்லை எனக்கு, அவனுக்கு தெரியும்னு. இங்கே தான் சார் இருக்கு, வாங்க கூட்டின்னு போயிட்டான். அங்கே 8 மணிக்கு போயிட்டேன். 8 மணி 8:15 மணிக்கு போனால் யாரும் வரல, நிசப்தமாக இருந்தது. ஷூட்டிங் இல்லை போடுறீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு உற்சாகம் வந்துச்சு. சான்சன் இன்னைக்கு அதை சொல்ல மறந்துட்டாங்க. உட்காந்துருந்தேன். கொஞ்சம் கழிச்சு ஒரு வண்டியாக வந்தது. இதுன்னு பார்த்தா 2000 வந்துட்டாங்க. பேக்ட்ரி இட் வாஸ். எனக்கு ஒரே பசி. அங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, எனக்கு அது ஆசையாக இருக்குது, அங்கே போய் சாப்பிட்றது வெக்கமாக இருக்குது. யார் கேட்குறது தெரியல, வாஞ்சியாக பார்த்தேன். ஒருத்தர் வந்து டை எடுத்துப்பாரு, வாஞ்சியாக பார்த்தேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் பாலச்சந்தர் சார். தமாஷா இருக்குப்பா அப்படின்றாரு. பார்த்துக்கிட்டேன் இவ்வளோ ஒரு ஏற்கனவே எனக்கு பேதி, தமாஷா இருக்கு பாருன்னு சொல்லிட்டாரு அவர் கெட்டப்ப பார்த்து. ஆமாம். சாப்பிட்டீங்களா? இல்லை சார். ஸ்டாப் ஷூட்டிங் அப்படின்னு நிறுத்திட்டு அந்த மேனேஜரை கூப்பிட்டு, ராமன் ஒரு மேனேஜர் பிடிச்சி கச்சாமச்சம் திட்டி, எவ்வளோ பெரிய ஆடி ஒரு கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்கேன்னா, சாப்பாடு போடாமல் பண்ணி ஓடி போடுவார். அப்புறம் எங்கே போவீங்க ஆர்டிஸ்ட்டுக்கு? சார் நான் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பாடு முதல்ல போடுங்க, முதல்ல கேளுங்க ஆர்டிஸ்ட் வந்தானே. ஏன்னா ஆர்டிஸ்ட்டு சொன்ன பெரிய பெருமையாச்சு. ஆர்டிஸ்ட் தான் சொன்னது என்ன சொல்கிறது பாலச்சந்தர். ஆமாம். டிஃபன்லாம் சாப்பிட்டேன், சாப்பிட்டு டீ குடித்தேன். டிஃபன் சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு கேட்டார். கோவம் அந்த ராமம் நடிக்க ஆரம்பிச்சு. அதை முடிஞ்சு போச்சு அந்த சீனை. அன்றைக்கி 3 மணிக்கு நான் வந்து வீட்டுக்கு போனோம். 3 மணிக்கு 1 மணிக்கு பிரேக்கு. சார் நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்களா, இங்கே சாப்பிட்றீங்களா, இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். சார் எத்தனை மணிக்கு முடியும்னு கேட்டேன். ஏன் சார்? சரி நீங்கள் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் இருக்குது, கிரிக்கெட் ஃபைனல் ஆடிங்க. ஆமாம் சார், நான் ரெப்ரஸன்டேட்டிவ் கிரிக்கெட்டில் ஆடிருக்கேன், ஸ்டேட் ஸ்கூல்ஸ் ஆடிருக்கேன், சிட்டி ஸ்கூல்ஸ் ஆடிருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜ் கேப் பண்ணியிருக்கேன், ஸ்ரீகாந்த் கூட ஆடிருக்கேன். அப்படியா? சொல்ல முடியுமா? மேட்ச் பார்க்கணுமா நீங்கள்? ஆமாம் சார். அனந்தோ வா, இன்னும் நாளைக்கு வச்சு கொஞ்சம் ஷூட்டிங்க சார், மேட்ச் பார்க்கணுமான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அந்த ராமம் அப்போ தான் சாக்கு சொல்லி பிடிச்சி திட்டு சார், அறிவு இருக்கா சார் உங்களுக்கு? ஒரு ஷூட்டிங் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? நீங்கள் கேஷுவலாக வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. கதையில் சொன்னார்ல அவர், அப்பா நான் எப்போ முடியும் தான் கேட்டேன், ஏன்ப்பா திட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. டேய் சார் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார் அப்படின்னாரு. சார் உங்கள் ஃபோன் எப்படி கிடச்சிது? கிடைக்கல. அப்புறம் மோனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் பிடிச்சேன். அப்போ நம்பர் வாங்கி வச்சிருந்த நம்பர் தான் எழுதி வச்சுருக்காரு. அது அவர் 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 வந்து ஒரு கிரேட் மேன் சார். அவர் பக்கம் சொல்லணும். அச்சமில்லையில் வந்து அதுக்கு முன்னாடி கல்யாண கதைன்னு படம் எடுத்தார். சரி. அந்த படம் எனக்கு விமன் கேரக்டர்ஸ் 4 பேர். நாசர் தான் இன்ட்ரடக்ஷன். அதில் ஒன்று ஒரு வேஷம் தரணும்ல அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. எமோஷனல் டிபெண்ட் அப்படின்னு சொன்னார். ஒரு ஸ்டாப் பிளாக்கில் கடையாக கூட கிடி போட சரிதாவோட பர்சி அதையோ எடுத்து சொன்னார். அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், எல்லோரும் ஒரு கமல்ஹாசனோட அண்ணன் வந்து சந்திரஹாசன் இருந்தார். அவர் பிஹெச்எல்ல வேலை செஞ்சிருந்தார். பிஹெச்எல் ரெக்ரியேஷன் கிளப்புக்கு ட்ராமா போட சொன்னார். அப்போ பாலச்சந்தர் சார் அவர் ட்ராமா, நான், கமல்ஹாசன், சுஹாசினி, குயிலி, முருகல் கிருஷ்ணராவ், சாலி இவங்கெல்லாம் போகிறோம். இது ட்ரெயினில் ஏறி போய் கத்தால ரிகாஸ் பண்ணி சாயங்காலம் ட்ராமா. நைட் ட்ரெயினை 12 மணி ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டோம். குடும்பம் இது பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி திருச்சியிலேருந்து அந்த ட்ராமா போடும்போது நான் வந்து அந்த ட்ராமாவில் ஒரு ப்ரோஷர், அது எங்கேயும் இருக்குது, அது இங்கே ஒரு ப்ரோஷர் இருக்கும் சார். இந்த ப்ரோஷரில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் கழுத்து வாங்கினேன். கமல்ஹாசன், குயிலி, சுஹாசினி எல்லாத்தையும் கழுத்து வாங்கினேன். இவர்கிட்ட கழுத்து ஆகும்போது ஒன்று எழுதினார் அவர், நீ கழுத்து போடும் காலம் வரும் வரை வாழ்த்துகிறேன் அப்படின்னு எழுதினதோ. ஐ ஸ்டில் காட் தட் பிரிண்டட் சம்வேர். அது அப்புறம் சொன்னார் என்கிட்ட, டேய் நான் உனக்கு எழுதி கொடுத்தேன்டா, ஞாபகம் இருக்கா? ஆமாம். இந்த படம் வந்தப்பறம் ஸ்டாப் பிளாக்ல இருக்கிறது வருத்தப்படாதடா, உன்னை கூப்பிடுவாங்க, உன்னை கூப்பிட்டு கேட்பாங்க. ஒரு வாட்டி நடந்தது, அகாடமியில் ஒரு ட்ராமா பார்க்கிறோம் நாங்கள், ஒரு மியூசிக் அகாடமியில்.
அவர் காரில் போகிறேன், நான் வீட்டில் ஸ்கூட்டரை விட்டுட்டு காரில் போகிறேன். ஏறி உட்காந்தேன். ஒரு அம்மா கதவு தட்டினாங்க, ஜன்னலை தட்டினாங்க, இறக்கினேன். என்னங்க சார் சூப்பர் ஆக்ட் பண்ணிங்க சார் அப்படின்னாங்க. தேங்க்ஸ்மா. அவர் யார் சார் அப்படின்னு கேட்டாங்க. கேபி சார். ஆமாம். நான் வந்து அவரை பார்த்து வைக்க போமா நீ. அந்த காலம் வந்துச்சுல கிருஷ்ணா. உன்னை என்னை வச்சுட்டு உன்னை யாருன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. யூ பிகம் பிக், யூ ரீச் த பிளேஸ் அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு ஐ நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸ் சார். ஏன் சார் சிந்து பைரவி ரொம்ப முக்கியமான படம், அதில் உங்க கேரக்டர்லாம் நல்லா பேசப்பட்டது. நீங்கள் அந்த படமே எனக்கு பிடிக்கலன்னு கேபிடியே சொன்னீங்களாமே. அவன் நிறைய வாட்டி சொல்லியிருக்காது. நான் அந்த படம் அது யோசிச்சு பாருங்க சார். சிந்துபுரி இஸ் ராங் ஃபிலிம் சார். அது வந்து எல்லா கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குதுல்ல, சிவகுமார் உள்பட. ஏன் சார் ஒரு பொண்ணை ஒரு ஒரு வப்பாட்டி வச்சுருந்தார் அவர். வப்பாட்டி ஓடி போயிட்டாங்கிறதுக்காக இவர் வந்து தண்ணி அடி காமிச்சார் சார். ராங். அப்புறம் வப்பாட்டி வந்து இது ராங் கேரக்டர். சுஹாசினி is wrong. She got the national award for it. I don't think she deserves it. I think Radha deserves it more for முதல் மரியாதை. That's my personal opinion. But she got the national award. அப்புறம் அந்த ஒய்ஃப் கேரக்டர் சார், புருஷன் தண்ணி அடிக்கிறாங்கிறதுக்காக வேற எவ்வளோ கல்யாணம் பண்ண போகலாம் சார். ஏதாவது ஒய்ஃப் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிப்பார். மார்டின் சொல்கிற ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் சிரிச்சார். சிரிச்சுட்டே மடியில் பூனை கட்டின சகோட்டை மாதிரி கேட்டாரா. பட் அவர் என்னன்னா சார், he believes in doing something which is radically different from what is expected and gets away with it. அபூர்வங்கள் யோசிச்சு பாருங்களேன். லாஜிக்கல் திங் வாஸ் ஜெயசுதா should get married to எம்ஏஜே சுந்தரராஜன். அதான் லாஜிக்கல், அதான் உலகத்தில் நடக்கும். பட் எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஏன் சார் ஸ்ரீவித்யா கமல்ஹாசன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டாங்க. நாட் லாஜிக்கல். ஸ்ரீவித்யா கல்யாணம் பண்ணிக்க முடியாது கமல்ஹாசனை. ஸ்ரீவித்யா அது எல்டர் டு கமல்ஹாசன். அப்போ அந்த காலத்தில் வந்து இட் இஸ் நாட் டேபு. 74 யோசிச்சு பாருங்களா. அவர் எப்போ முற்போக்கான எண்ணங்கள் சார். அவர் எப்போவுமே அகேன்ஸ்ட் தி ரைட் தான் யோசிச்சுப்பார் அவர். கிரேட் பாயிண்ட் சார். என்னோட லைஃப்பில் பண்ண பிளெஸிங்ஸ். கிரேசி மோகன், பாச்சந்தன் சார்லாம் மீட் பண்ணுறது. ஏன் சார் கேபி சார்னு பார்க்கும்போது அவரோட நிறைய படங்களில் பணியாற்றிருக்கீங்க. ஆனால் அவரோட பர்சனலாக இப்போ எந்த படத்தில் கனெக்ட் ஆனீங்க, அது எந்த டைமில் நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொய்க்கால் உதர் தான் சார். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. ஹியர் இஸ் கிரேசின்னு ஒரு சீரியல் பண்ணோம். அதோட வெற்றி விழாவில் வந்து அவர் வந்து பேசினார். அது ஸ்போக் இன் தட் ஃபங்க்ஷன். எனக்கு நிறைய ரத்து பிள்ளைகள் இருப்பாங்க, எனக்கு கிருஷ்ணன் என் செல்ல பிள்ளைன்னாரு. அதுலேருந்து நான் அதுலேருந்து என்னை கண்டா பிடிக்கும் அவருக்கு. என்னை கண்டா பர்சனலாக பிடிக்கும் சார். என்ன ஆங்கிலம் பிடிக்கும் அவருக்கு. என்னை எழுதி கொடுக்கும் சார். அவருடைய கரஸ்பாண்டன்ஸ்லாம் நான் தான் பார்த்துப்பேன். இது லெட்டர் எழுதி கொடுக்குறா அப்படிம்பாரு. ஒரு வாட்டி என்னாச்சு, விக்ரம் வந்து ராமணன் படம் பார்த்துட்டு, மணிரத்னம் ராமன், ஆமாம் நல்லா இருக்குடா படம் அப்படின்னா, நல்லா இருக்கடா அப்படின்னா, நல்லா இருக்கு சார், லெட்டர் எழுதி கொடுக்க அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னாரு. சரி சொல்லி லெட்டர் எழுதினேன். எழுதி அனுப்பிச்சுட்றா, நான் கொடுக்கிட்டே அவர்கிட்ட காப்பி கொடுப்பேன், போஸ்ட் பண்ணுங்க சார். அவர் படிக்காமல் அனுப்பிச்சிட்டார். அதில் ஃபோன் பண்ணுறார், கிருஷ்ணா என்னடா எழுதுனேன், மணிரத்னம் வந்திருக்காரா? இல்லை சார் நான் ஒன்றும் பெருசாக என்ன எழுதுனேன்னு சொன்னேன். அதை பார்த்துக்கிட்டான். ரஃபாக சொல்லு அப்படின்னா. ஒன்றும் இல்லை சார், அவர்கிட்ட சொன்ன வார்த்தை தான் இதில் எழுதுறேன். எனக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபா காசு கொடுத்து, விக்ரம் டேட்டை கொடுத்து, ஐஸ்வர்யா டேட்டை கொடுத்து படம் எடுக்க சொன்னால் நேராக போய் பீச்சில் போய் தருவப்பில் செத்து விடுவேன். இதெல்லாம் படம் எடுக்க தெரியாது, யோசிக்க தெரியாது எனக்கு. நான் வீட்டுக்குள்ளே நாலு சோத்துக்குள்ளே சினிமா எடுப்பேன். கதை எடுக்க சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி பெரிய கதை எடுக்க தெரியாது. எப்படி தான் எடுக்கிற மணின்னு தான் எழுதினால. இதே திருஷ்யம் படம் பார்த்தபோது நான் வந்து அவருக்கு படம் பார்த்துட்டு வந்து சொன்னேன், பிரமாதமான படம் சார், பார்க்குறேன் நீங்கள். அப்புறம் நான் இந்த மாயாஜால் ஓனர் எனக்கு ஃப்ரெண்டு சந்திரசேகர் ஃபோன் பண்ணி, பாலச்சந்தர் சார் டிக்கெட் வேணும்னு கேட்டார். அவர் ஒருத்தர் தான். அது ஒரு தேர்தலில் ஓடிந்தது. இங்கேருந்து போனோம் 4 பேர், சீட்டு போட்டு டிக்கெட்லாம் ஃபுல்லு, 4 சேரை போட்டு உட்கார வச்சாங்க. படம் பார்த்து எழுதி கொடுறா அப்படின்னாரு. நான் எழுதினேன். எழுதி அதை வந்து சுரேஷ் பாலாஜி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவருக்கு அமிச்சேன். மெயில் பண்ணி அமிச்சேன். அவர் அந்த மோகன்லாலுக்கு அமிச்சிட்டாரு. நான் பாலச்சந்திரன் சார் பார்க்கணுமேனு, கிருஷ்ணா பத்தியாரம் மோகன்லால் வரலாம், எல்லாம் எழுதுறேன் சொல்லு சார், கொடுத்துருக்கேன் சார் காப்பி. காப்பிலாம் தெரியாது, என்ன சொன்னேன் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அதை படித்து வீட்டுக்கு போய்ட்டு படிச்சு காமிச்சேன். மத்தியானம் தான் நல்லா இருக்கு, சூப்பரா எப்போ எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் அவருக்கு ரொம்ப.
he likes all those things. பர்சனலா நீங்க பாலச்சந்தர் சார்லாம் சினிமா தவிர்த்து வேற எந்த இடத்துக்குலாம் போவீங்க சார்? எல்லா இடத்துக்கும் போவோம் சார். ஹோட்டலுக்கு போவோம், துணி வாங்க போவோம். அவருக்கு வந்து கார்டு யூஸ் பண்ண தெரியாது. அவர் வந்து இந்த ரேமான்ஸை போய் துணி வாங்குவார். எல்லா இடத்துக்கும் போவோம். அவர் வெளியூர் போனால் எனக்கு கூட்டின்னு போவார். அவர் வெளிநாட்டு போனால் கூட்டின்னு போவார். துபாய் போயிருக்கேன், அவரோட மஸ்கட் போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன். அப்புறம் அவர் கோவிலுக்கு போயிருக்கேன், அவரோட இந்த கோவிலுக்கு நல்லமாங்குடியில் அங்கே போயிருக்கேன். ப்ளஸ் ஐ பீன் ஆல் ஓவர் வித் எங்கே வேணால் கோவிலுக்கு சினிமா போயிருக்கேன், ட்ராமா போயிருக்கேன், கச்சேரி போயிருக்கேன், கர்நாடக மியூசிக் கச்சேரி போயிருக்கேன், ராஜேஷ் வைத்திய கச்சேரி, சுதாரகடந்தர் கச்சேரி எல்லாம் போயிருக்கேன், பீச்சுக்கு போயிருக்கேன். எல்லா கதையும் சொல்லுவார் என்கிட்ட. எனக்கு புரியாது. சிந்துபேரி கதை வந்து சொன்னார் என்கிட்ட பீச்சில் போய். யார் சார் ஹீரோ? சிவகுமார். சிவகுமாரா? சுவாசினி? என்ன சார் நீங்கள்? நான் கமல் ஸ்ரீதேவி நினச்சிருந்தேன். மியூசிக்கல் நினச்சேன். படம் பார்வா நீ அப்படின்னாரு. ஐ அக்ரி. அவர் இஸ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங் சார். அவர் இப்போ அவருடைய பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட நடிகர்களாக ரஜினி, கமல் போன்றவர்கள் அதுக்கப்புறம் ஒரு பீக்ல இருக்காங்க. அதை பார்க்குறாரு பாலச்சந்தர் சார். அப்போ 2 பேரை பற்றி என்ன சொல்லுவார் சார்? அவர் சொல்லுவார், கமல்ஹாசனை சந்திச்சிருப்பேன்டா. ஏன்னாக்கா வந்து கமல் வந்து சினிமாவில் வந்தார், எனக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்துட்டான் அவன். நான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணியிருப்பான் அவனை. எங்கேயாவது ஸ்டுடியோவில் பார்த்துருப்பேன், இல்லை ஏதாவது பார்த்துருப்பேன். என் படத்தில் நடிக்கணும்னு ஆர்வம் இருந்திருக்கான் அவனுக்கு. ரஜினியை மீட் பண்ணது நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஏதோ ஒரு ஃபிலிமாட்டோகிராஃபியோட அவார்டு கொடுக்க போயிருந்தேன். ரஜினிகாந்த் சம்மந்தமே கிடையாது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வெளில வரும்போது கதவை திறக்கிறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு வாசலில் ஒரு கிளாஸ் டோர் இருந்தது. அது யாரோ முன்னாடி போய் திறந்தாங்க. அப்போ திரும்பி பார்த்தேன், ஒரு தூரத்தில் ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப்பில் ஒரு பையன் இருந்தான். அவனும் திரும்பி பார்த்தான். அதே சமயத்தில் அந்த ஒரு நொடி நான் போயிட்டேன். அந்த ஒரு நொடி மேட் ரஜினிகாந்த். அதை நான் பார்க்கலன்னா அவனும் என்னை பார்த்துருக்க மாட்டார். அந்த சமயத்தில் நான் திரும்பலைன்னா அவனும் திரும்பலைன்னா நான் அவர் பார்த்துருக்க முடியாது. அப்புறம் நாங்கள் படம் பண்ணும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அனந்த சார் சொன்ன ஒருத்தன் பார்த்தேன், அனந்தோ ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவனை போய் தேடி போட்டு கண்டுபிடிச்சி யார் இந்த ப்ளூ பார்த்துட்டு, அவன் ஆக்சுவலாக கனடா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கான், தமிழுக்கு வரல அவன். தட் மேட் ரஜினிகாந்த் டெஸ்டினி வந்து அதான்டே டெஸ்டினிங்கிறது. அப்புறம் அண்ணாமலை ஷூட்டிங் ப்ரொஜெக்ஷன் போயிருந்தோம், தியேட்டருக்கு போயிருந்தோம். சரி, ஆல்பர்ட் தியேட்டரில் மேலே உட்காந்தோம் பால்கனியில். ஒரு ஸ்பெஷல் நீங்களும் கேபி சார், நானும் கேபி சார் ஃபேமிலி. அந்த இன்டர்வலும் போது அவங்க ஆட்டம் ஆடினாங்க. அண்ணாமலை போது ஒரு ஆட்டம் ஆனாங்க சார். வந்து பாருங்க சார்னு. ஐயோ, ஒரு டிராகனை அன்லீஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த ரஜினிகாந்த் நான் கண்டுபிடிக்கல. இந்த ரஜினிகாந்த் நான் கண்டுபிடிக்கல. இது அவன் என்னடா அவன் எப்பவுமே வந்து எஜ்ஜில் இருக்கும் ரஜினிகாந்த் சாரை போகும்போது. ஒரு வாட்டி ஏதோ ஒரு படத்தில் பிரச்சனை வந்து அவருக்கு படம் அவர் ரிலீஸாக பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். சரி, கார்த்திக் படம் ஏதோ ரஜினிகாந்த் சொன்னால் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்ணார், டே ரஜினி கொஞ்சம் வாங்க வரீங்களா, ஆஃபீஸ் எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்களா, வரேன் அப்படின்னாரு. ஒரு ½ அன் ஹவரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. ஆஃபீஸ் வந்திருக்காரு. ஆஃபீஸ் போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. ஆஃபீஸ் பொறுத்தவரை அவர் வந்துட்டார் ரஜினிகாந்த். சார் எஜ்ஜில் உட்கார சீட் எஜ்ஜில் உட்கார சார், சீட் எஜ்ஜில் கேபி சார் இருக்கார். ஆமாம் சார். இல்லை சார், இல்லை மூஞ்சியை பார்க்க மாட்டார் சார், மூஞ்சி ஃபேஸே மீட் பண்ணி பேச மாட்டார், அவையே தான் பேசுவார். அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ரிலேஷன்ஷிப் சார். அவர் ரஜினிகாந்த் வந்து அவர் இல்லைன்னா நான் இல்லாமல் ரஜினிகாந்த் இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காரு. எங்களுக்குலாம் பெருமை வந்து அவர் கூட இருந்த அசோசியேஷன் தான் சார். கமலே சொல்லியிருக்காரு, கொடுத்து வச்சுங்க சார், நீ குடியதுக்கு பாரு, என்னால் முடியல பாரு அப்படின்னு கமல் சார். சார் நீங்கள் ஏதாவது ஒன்றில் முன்னுக்கு வந்துடுங்க சார், சினிமாவில் முன்னுக்கு வந்துட்டீங்க நீங்கள், நாங்கள் ஒட்டின்ட்டேன். பிகாஸ் மை டெஸ்டினேஷன் வாஸ் பாலச்சந்தர், யுவர் டெஸ்டினேஷன் வாஸ் வேர்ல்டு. அது கரெக்ட் இஷ்டம் அப்படின்னா. என் டெஸ்டினேஷனே பாலச்சந்தர் தான் சார். நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் பாலச்சந்தர் படம் பண்ணோம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பாலச்சந்தர் படம் பண்ணால் நிறைய படம் பண்ணலான்னு. நிறைய படம் செந்துபேரிக்கு அப்புறம் எனக்கு ஒரு 18 படம் வந்தது சார். எல்லாம் என்ன ரோலு? எல்லாம் டிரைவரோட தான் இருக்கும். கமல் சார் எடுத்துன்னு போனேன். கமல் கீச் போட்டுட்டார் லிஸ்ட்டை. சார் சும்மா நம்பாத கிருஷ்ணன், சினிமா நம்பாத. சினிமாவில் வந்து ஆற்றுல ஒரு கால் சேர்த்து ஒரு வேலைக்கு ஆகுது, எல்லாத்தையும் விட்டு வா சினிமாவில் சேரு, நானே உன்னை கொண்டு வர்றேன், மேலே சேர்க்குறேன். அப்புறம் வேலையில் இருந்தேன் நான் 83ல். வேலையை விடுங்கிறாரு. வேலையை விட்டால் தான் சினிமாவில் சான்ஸ் இருக்கணும். எல்லாம் டெஸ்பரேட்டாக இருக்கணும். பர்ன் ஆல் யுவர் பிரிட்ஜஸ்,
வேறு வழி இல்லாமல் கிராலை விட சக்ஸஸ். ரஜினி அப்படி தான் வந்தார், கமல் அப்படி தான் வந்தார், சிவாஜி அப்படி தான் வந்தார், எம்ஜிஆர் அப்படி தான் வந்தார். சாப்பாட்டு கஷ்டப்படணும். உங்களுக்கு அதாவது சொகுசாக அதை வாங்கி தரலாம் முடியாது. நீங்கள் காரில் போகிறீங்க, வேலைக்கு போகல போகிறீங்க, இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் வேலையை விட்டிங்கன்னா இதை நம்பி அரசியல் நம்பி பிரச்சனை கை விடாதீங்க. கமல் சார் கொண்டு வந்தாலும் நான் வேலையை விடலை சார். அப்புறம் விடலை, 95 தான் விட்டேன். துடிச்சது அப்புறம் தான். அப்போ கமலே சொன்னார், ஒரு படம் பண்ணேன், நாகேஷ் நடித்த படம், ரெட் பட்டன் நடிப்பர் நாகேஷ். ஒரு பேர் சின்ன திரையில் பெரிதாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னார் கமல் என்னை அனௌன்ஸ் பண்ணும்போது. அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார், இப்போ வேலையை விடலாம் நீங்கள் அப்படின்னாரு. பாப்புலர் அப்படின்ட்டாரு. இப்போ பாரதி ராஜாவின் 16 வயது நிலை அப்படின்னு பார்க்கும்போது சார், அதுல ரஜினி கமல்னு 2 பேரும் நடிப்புல கொட்டி தீர்த்திருந்தாங்க. இதை பார்க்கும்போது பாலச்சந்தரின் ரியாக்ஷன் என்ன சார்? சார் பாலச்சந்தர் சார் வந்து 16 வயதில் பார்த்துட்டு புல்லரிச்சு போயிட்டார் சார். இதாண்டா சினிமா. ஏன்னா அவர் ரஸ்டிக் சினிமாலாம் அப்போ யாரும் எடுக்க மாட்டாங்க சார். எல்லாம் அர்பன் சினிமா தான் எடுத்துருந்தாங்க. அவர் வந்து ரஸ்டிக்காக ஒரு வில்லேஜில் போய் ஒரு சினிமா எடுத்தது. அவர் காலேஜ் பாலச்சந்தர் சொன்னார், பப்ளிக்காக ஒரு ஃபங்க்ஷன் சொன்னார், பாலச்சந்தர் காலில் வேத்தையாருனாருமே, அது பெரிய பிரச்சனையாச்சே, பிக் இஷ்யூ. அவர் இமீன் பண்ணார் சார். அவர் வந்து இதுக்கு ஒரு விளையாட்டுக்கு சொல்லல. அவர் கே விஸ்வநாத்தை பற்றி பேசுவார். அவர் கே விஸ்வநாத்தை பற்றி பேசும்போது சொல்லுவார், அந்த ஆளுக்கு தெரியுண்டா, எங்கே தொட்டா வலிக்கும், எங்கே தொட்டா கிச்சு மட்டும் தெரியுண்டா அந்த ஆளுக்கு அப்படிம்பாரு. இன்ஃபேக்ட் சலங்க வலி வந்து இன்ஸ்பிரேஷன் சிந்து பரவி ஒரு மியூசிக்கல் எடுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டார் அவர். சலங்க வலியை பார்த்துட்டு என்ன படம் எடுத்துக்கடா. அப்புறம் அவர் எப்போ சொல்லுவார், நான் வந்து சிவாஜி கணேசன் பைத்தியம் சார். நான் திருநாமோனார் படம் பார்த்துட்டு வந்தார். எனக்கு அப்போ அவர் தெரியாது, அப்போ சொன்னது தான் தெரியும். பர்ஃபெக்ட் சினிமா மேட் அதான்டா அப்படின்னாரு. இது கடைசி வரையும் சொல்லுவார். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்ஃபெக்ட் ஃபிலிம். சினிமானா அப்படி தான் வேணும். ஓகே, ஆல் இன்கிரீடியன்ஸ் டுகெதர். ஒவ்வொரு இயக்குனர்களும் ஒரு விஷயத்தை தவிர்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் பிரம்மாண்டம் வேணாம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெர்செப்ஷன் இருக்கும். பாலச்சந்தர் சாரை பொறுத்த வரைக்கும் சினிமால இந்த விஷயம் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரு? அப்படின்னு ஒன்றும் சொன்னதில்லை சார். பட் அவருக்கு சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிக்கும் சார். யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான சீன்ஸு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் அவர் ஃபோர்ட்டே. மியூசிக்கில் கதை சொல்கிறது ரொம்ப ஆசைப்படுறார் அவர். ஓகே, மியூசிக்கெல்லாம் கதை சொன்ன ஒரே ஆசாமி அவர் தான் சார். சார் மற்றவங்க வந்து அவரோட பெட்டர் கதை சொல்லிருக்கலாம், பெட்டர் சினிமா எடுத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்லை கூட நடிக்க வைக்கிற சக்தி அவருக்கு தான் இருக்குது. அவர் எழுதும் போதே சார், கேரக்டர் எழுதும் போதே கமலஹாசனுக்காக எழுத மாட்டார், ஒரு கேரக்டர் எழுதுவார். இது யார் வேணால் பண்ணுவாங்க. கிருஷ்ணன் பண்ணலாம், கமலஹாசன் பண்ணலாம், ரஜினிகாந்த் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம்னு எழுதுவார். அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. எழுதும்போது நான் ஆளை வச்சு எழுத மாட்டேன்டா, கமலஹாசன் படம் பண்ணலான்னு ஆசைப்பட்டா புண்டையம்மன் மாதிரி படத்தில் கமலஹாசன் பேர் எழுதுகிறேன். பட் வறுமையின் எழுதும்போது எனக்கு கமலஹாசன் நினைக்கிறதே இல்லை. நான் அது வந்து நான் அது நினச்சேன், நினச்சி எழுத மாட்டேன். அதுக்கப்புறம் இல்லை டிசைட் பண்ணோம் ஹூ டு காஸ்ட் திஸ் ரோல் அப்படின்னு. நிகழ் நிஜமாக இருந்தபோது இட்ஸ் ரீமேக் ஆகும் மலையாளம் ஃபிலிம். அதை ரீமேக் பண்ணும்போது சொன்னார் அவர், கமலில் போடுறதா இல்லவே இல்லை, நாங்கள் ஒரிஜினலாக கமலில் ஒரிஜினல் ஆர்டிஸ்டே போட்டுதான் இருந்தோம். அப்போ திடீர்னு யாரோ சஜஸ்ட் பண்ணாங்க, அது அவனுக்கு ஹீரோ இமேஜ் கிடைக்கும் கமல் சாருக்கு. இப்போ ஹீரோ இந்த ஃபிலிம் ஒன்லி. கேபி சார் மாதிரி ஒரு டேரக்டர் இனிமேல் கிடையாது சார். தமிழ் சினிமாவில் இல்லை, இந்தியன் சினிமாலே கிடையாது. எனக்கு இதை கேட்கணும்னு ஆசை சார். ரஜினிகாந்த் கமலஹாசன் ஒரு பெரிய பிம்பமா உயர்ந்து நிற்கிறாங்க. 2 பேருக்கும் நட்சத்திர அந்தஸ்து கூடுது. அதை பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு படம் பண்ணணும் அவங்க 2 பேரை வச்சு, 2 பேரும் சேர்ந்தோ இல்லை தனி? ஆமாம் சார், அவர் கமல் சார் வந்தார், ஒரு ஆஃபரோட வந்தார். ஓகே, கமல் சார் கேம் டு வித் ஆஃபர் டு ரீமேக் பிதாமகன் ஒரு படம் பண்ணுறது. அதில் பாலச்சந்தர் சார், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் 4 பேர் இருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணி வந்தார். அப்புறம் கமலை வச்சு ரஜினியை வச்சு ஒரு ஜெயபிரதா படம் ஆஃபர் பண்ணாங்க. சீனி கம்னு படத்தை ரீமேக் பண்ணலாமே அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கு வந்தாங்க, வந்து அவர் ஒத்துட்டார். அப்புறம் கமல் ரஜினி சார்ட்ட போய் கதை சொல்லிட்டார், நல்லா சொன்ன கதை. ஆனால் ரஜினிகாந்த் விக்கெல்லாம் போடக்கூடாதுன்றார், அதோடு நடிக்க மாட்டேன்ட்டார். ரஜினிகாந்த் முடியாட்டார், வேண்டாம் சார் அப்படின்ட்டார். அவர் யூ வாண்டட் டு கம் ஆஸ் இட் இஸ், அப்படியே வந்தால் பண்ணலாம் அப்படின்னாரு. பெருசாக ஆர்வம் இல்லை. கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அப்படின்ற போது சார், அவங்க 2 பேருக்கும் ஒரு ஒரு நட்சத்திர அந்தஸ்து கூடுறதெல்லாம் பார்க்குற பாலச்சந்தர் சார் எப்பயாவது செல்லமா கோவப்பட்டதுண்டா? நிறைய வாட்டி கோவப்பட்டிருக்கா சார். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் ஒரு செல்ல பிள்ளை சார்.
கமல்ஹாசன் he felt he had right to do anything he wants. ஓகே திட்டுவார், கோச்சுப்பார், என்னடா பண்ண போகிறேன் அப்படிம்பாரு. ஓகே அவங்க என்னடா இந்த சீன் படிச்சுட்டியாடா என்ன பண்ண போகிறான்னு கேட்பாரு. ஒரு மாதிரி நடிச்சு காட்டார் சமர். ஓகே வச்சுக்கோ, இன்னொரு வேறு மாதிரி நடிப்பார், இது வச்சுக்கடா வேறு மாதிரி நடி, இதே எல்லாம் ஒன்று பண்ணுறா, எல்லாம் குழப்பந்தல, அப்படி 10 பண்ணுறான் பாரு அவன் அப்படி சிரிச்சிருவார். ரஜினி சார் சார்ட்டெல்லாம் ஒரு வாட்டி பண்ணா போகிறோம் பாரு, உனக்கு போய் நான் வந்து உனக்கு சினிமாவில் சேர்த்த மாதிரி புதிய சிறுபரம் அடிக்கும் பாரு. தமிழ் வர சார் ஃபாஸ்ட்டாக பேசுவார். நான் எவ்வளோ ட்ரெண்ட் ரோல் பண்ண கிருஷ்ணா, அவன் ஸ்பீடை கம்மி பண்ணோன்னு. நான் ரஜினிகாந்த் ஸ்பீட் நான் ஃபாஸ்ட்டாக பேசுவேன். அப்போ சொல்லுவார், ரஜினிகாந்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை எப்படி முடியும் எனக்கு? ரஜினிகாந்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதாவது நினச்சேன். அப்புறம் அது ஒரு ஸ்டைல் ஆகிட்டார் அவர். அது இப்போ ஸ்லோவாக பேசினா புரியாது யாருக்கும் அப்படின்ட்டாரு. பாலச்சந்தர் சார் அப்படிங்கும்போது சார் மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது, பாலச்சந்தர் சாருக்கும் இளையராஜா சாருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டது. அதனால் தான் ஏஆர் ரஹ்மான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மனக்கசப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு படத்தில் வந்து பாலச்சந்தர் சார் ஒரு படத்தில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் வந்து அவர் டேட்டு கொடுக்கல, டேட்டு இல்லை. பட் அவர் டேட்டு இல்லைன்னா டேட்டு இல்லை சொல்லியிருந்தால் கொடுத்துருப்பாரு. பொங்கல் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் பண்ண முடியல. ஒன்றே அப்போ வந்து வேண்டாம் அப்படின்ட்டார் பாலச்சந்தர் சார். அவர் வேண்டான்னு சொன்னேன்னு இந்த யூனிட்டில் எல்லாருமே அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக திருப்பி இளையராஜரை பயப்பட்டாங்க. அப்புறம் பண்ணார், அப்புறம் போனார். அப்புறம் இந்த படம் மணிரத்னம் படம் வந்தபோது, அண்ணாமலை வந்தபோது, அப்போது வேணா போட்டுமே ரஜினி சார் வேணா இளையராஜா வேணும்னு சொன்னால் போட்டோம் அப்படின்னாரு. ஓகே, ரஜினி சார் வேண்டான்ட்டார். இல்லை வேண்டாம் சார், நம்ம யாராக புதுசாக போட்டுக்கணும், தேவாவுக்கு போட்டாங்க. அப்புறம் மணிரத்னம் சார் வந்து சொன்னபோது, சார் கேன் யூ கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி போட்ட நியூ மியூசிக் டைரக்டர் அப்படி கேட்டார். ஓகே, யாரை வேணா பண்ணிக்கோ மணின்ட்டார். அப்போ அது வரைக்கும் மணி சார் வந்து இளையராஜா போட்டிருந்தாரு, தளபதி வரைக்கும். அப்புறம் அந்த ரோஜா பாட்டு வந்து இதில் ஷூட்டிங்கு, ரோஜா ஷூட்டிங் பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அவருக்கு வந்து வாணிமையில் ஷூட்டிங்கு ஊட்டியில். நான் போனோம், அந்த பாட்டு வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டாங்க. அதை வந்து கேட்டார். கேட்டுட்டு ஃபோன் கிட்ட போனோம் அப்படின்னாரு. கீழே போய் ரஹ்மான் ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சாங் ஆஃப் த செஞ்சுரிப்பா அப்படின்னாரு. சின்ன ஆசை சாங் அது. என்ன போட்டிருக்கானு அந்த பையன், அவன் துண்டு பையடா அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இதே மாதிரி நிறைய டேலண்ட்ஸை அவர் ஃபோன் பண்ணி கால் எல்லாருக்கும் அவர் யார் ஒழுங்காக ஒரு ட்ராமா பார்த்தாருன்னா, அந்த ட்ராமாவில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க, உடனே அவனுக்கு நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி, அது நான் கற்றுக்கிட்டேன் சார் அந்த குவாலிட்டி அவர்கிட்டேருந்து. கால் அப் அண்ட் அக்னாலஜ், கால் அப் அண்ட் ப்ரேஸ், கால் அப் எதிர்பார்ப்பாங்க கிருஷ்ணா. நீ ஃபோன் பண்ணி யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா எதிர்பார்ப்பாங்க அப்படிம்பாரு. அது நான் சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. அது அந்த அந்த சந்தோஷம் தானே கொடுக்க முடியும். நீ வாட் யூ டேக் அவே ஒன்லி ஃபோன் கால் அப்படிம்பாரு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார் சார். யாரோ ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்கிட்ட, இப்போ கேபி சார் ஃபோன் பண்ணாரா, கேபி சார் ஃபோன் பண்ணாரா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறதில்ல. பிரமாதம் பண்ணிக்க பாரு. இயக்குனர் பாலச்சந்தர் அப்படின்னு பார்க்கும்போது சார், அவருக்கு காலப்போக்கில் அவர் படங்களும் ஓடாமல் இருந்த காலங்களும் இருந்தது. அப்போ அவர் டெப்ரெஷனில் இருந்தப்ப நீங்கள் இருந்தீங்களா? இருந்தேன். அவர் அக்னி சாட்சி ஓடாத ரொம்ப டிப்ரெஷன் தான் அவருக்கு. அக்னி சாட்சி வாஸ் அ ஃபிலிம் வெரி க்ளோஸ் டு ஹிம். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபிலிம் டு டேட் இஸ் அக்னி சாட்சி. அவ்வளோ டீப்பாக யாருமே சினிமா எடுக்க மாட்டாங்க, அவ்வளோ ஆழமாக எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண எடுத்தார். அது ஓடலை, ரொம்ப அப்செட் ஆன அப்செட்டிங், வெரி அப்செட், வெரி டிப்ரெஸ்ட். அப்புறம் அந்த டூவெட் படம் ஓடாத போது அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆனார். ஓகே, ஓடலை, லாஸ்ன்னு தெரிஞ்சணும் டிப்ரெஸ் ஆனார். அப்புறம் இது அப்செட், அவர் அப்செட் அவர் என்னன்னா சார், தம் படம் ஓடலை, கமர்ஷியலாக ஓடலைங்கிற அப்செட் இருக்க மாட்டார். அதான் கிடதா இருக்குது. அவரை பொறுத்தவரை யார் ரிவ்யூ எப்படி எழுதுறாங்க தான் பிரச்சனையாக இருக்குது. ஹிந்துவில் என்ன எழுதுறாங்க, மாலத்தி ரங்கராஜன் என்ன எழுதுறாங்க, ராஷ்மி பால்சாத் என்ன எழுதுறாங்க, இந்த ரிவ்யூ அதை பற்றி தான் அவருக்கு குமுதா என்ன எழுதுறாங்க, ஆனந்தோட என்ன எழுதுறாங்க, இதை பற்றி கவலைப்படுவார் அவர். அதை படிப்பார், படித்து ஓகே படம் ஓடலைன்னா ஓடலையா, ஏன்டா ஓடல, சரி விடு அப்படின்ட்டு ஒரு அது ஒன்றும் பெரிய அக்கறை கிடையாது. கமர்ஷியல் சக்ஸஸ் ஃபிலிம் நெவர் அப்பீல் டு ஹிம். ஏஸ்தட்டிக் சக்ஸஸ் தான் உண்டு அவருக்கு. ப்ரேஸ் வாங்கணும்,
படித்தவங்க சபையில் நடைபெறணும் அவருக்கு. இயக்குனர் பாலச்சந்தரின் நிழலாக இருந்தவர் நீங்கள் அப்படின்னே நிறைய விஷயங்கள்ல நாங்க பாக்குறோம், கேட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருந்ததா நிறைய இருந்தது சினிமால? சார். சினிமாவில் ஒன்றும் நேஷனல் அவார்டு வரலன்னு ஒரு ஆசை இருந்தது அவருக்கு, ஒரு குறை இருந்தது. அவருக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கிடைக்கலன்னு குறை இருந்தது. அதுக்கு பிளான் வச்சுருந்தார், ஒரு 6 படம் வச்சுருந்தாரு, 4 படம் வச்சுருந்தாரு சார் மனசில் சேர்ந்து போது முடியும். 6 படம் வச்சுருந்தாரு, இன்னும் 2 படம் வச்சுருந்தாரு, ஐடியா வச்சுருந்தாரு. பட் அவர் அந்த ஆசை இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன ஆசைகள் நிறைய உண்டு. என்ன மாதிரி ஈசிஆரில் வீடு வாங்கலையே இன்னொரு ஆசை. ஈசிஆரில் வீடு வாங்கல, பாரதி ராஜெல்லாம் வாங்கிட்டோம்டா அப்படிம்பாரு. அப்புறம் வேற ஒன்றும் பெருசாக இல்லை, நேஷனல் அவார்டு வரலைங்கிற ஆசை இருந்தது. பட் அவருக்கு இது கிடைச்ச உடனே, தாதா சாஹேப் கிடைச்ச உடனே அது ஒரு பெரிய திருப்தி அவருக்கு. ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ண ஷூட்டிங் இருந்த போது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஏய் கிருஷ்ணா, நான் சொல்லணுன்னு இருந்தேன், எனக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களாம் அப்படின்னு ஃபோன் பண்ணார். நான் உடனே கத்திட்டேன், ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் கத்த கன்ஃபார்ம் ஆனப்புறம் சொன்னான்டா சார். அப்போ சொன்னேன்னா கன்ஃபார்ம் ஆனப்புறம் நான் உங்களோட டெல்லிக்கு வரேன் சார் அப்படின்ட்டேன். சரிடா வா அப்படின்ட்டாங்க. அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னு சொன்னோடனே நான் அதுவும் ஃபோன் பண்ணி சொன்னார், டெல்லி டிக்கெட் போட்டு போனக்கு அப்படின்னாரு. போட்டிருக்கேன் சார், நான் எனக்கு டிக்கெட் போட்டு கூட்டு போனேன் டெல்லிக்கு அன்னைக்கு. ஓகே. நானும் மோகன் கோவிந்தராஜ் 3 பேரும் டெல்லிக்கு போய் அவரை போய் அந்த ஃபோட்டோ கூட இருக்குங்கிட்ட. நீங்க கலைமாமணி விருது வாங்கும்போது அதை காமிச்சிங்களா சார்? அதோ ஃபோட்டோ கூட இருக்கே. ஓகே. நானும் என் ஒய்ஃபை வந்திருந்தோம். அவர் ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னார், வர்த்தமானு கேட்டார். வேணாம் சார், நீங்கள் இது ஒரு 2 hours வேஸ்ட் ஆகும் அப்படின்னா. ஜெயலலிதா ப்ரோட்டோகால்லாம் இருக்கும் நிறைய. ஓகே. they wanted you to come 2 hours before the function. அதெல்லாம் எதுக்கு ஒரு வரணும்? அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். லெட்டர் எது கொடுத்தாரு என்ன உடனே, உனக்கு கலைவாணி கொடுத்துருக்காங்களா? எது கொடுத்தாங்க? நாடகத்துக்கு கொடுத்தாங்க. அதான் நான் பார்த்தேன். எப்பயாவது சொல்லியிருக்காரு சார், என் ப்ரொடக்ஷன் என் படங்கள்ல மட்டும், என் நாடகங்கள்ல மட்டும் நடிக்காத, வேற இடத்துல போய் நடின்னு சொல்லியிருக்காரா? நிறைய சொல்லியிருக்காரு சார். இன்ஃபேக்ட் அவர் ட்ராமா ட்ரிப்பு திருப்பி ஆரம்பித்தார், கவிதாலயா தியேட்டர்ஸு. அதில் எனக்கு ரோல் கொடுத்தாரு. நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்டா அப்படின்னாரு. இல்லை சார், நான் கிரேசி மோகன் ட்ரூப்பில் இருக்கேன், இன்ன வரைக்கும் நான் கிரேசி மோகன் மானசீகமாக அவன் ட்ரூப்பில் தான் இருக்கேன், அவங்க கூட தான் நடிக்க வந்தேன் நான். ஸோ அதுலேயே இருந்துட்டு போகிறேன் சார், இன்னொரு ட்ரூப் வேண்டாமே, என்னை எல்லாரும் கூப்பிட்றாங்க சார், நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டு தான், தட் இஸ் ஆல்சோ ரீசனபிள். நீ வெளில போய் நடிக்காட்டே எப்படி சார் தெரியும் உனக்கு அப்படின்னாரு. தெரிய வேண்டாமே சார் அப்படின்னா. அந்த பக்குவம் எனக்கு இல்லையாடா கிருஷ்ணா அப்படின்னாரு. அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லையே, தெரியாட்டா பரவாயில்லங்கிறப்பா நீ. இல்லை சார், என்னுடைய டெஸ்டினேஷன் நீங்கள் சார், வந்து சேர்ந்துட்டேன். இதே சொல்லு, டெஸ்டினேஷன் பாலச்சந்தர்னு. அவர் இறக்கும் போதே இன்னொரு கூப்பிட்டார் ஒரு நாளைக்கு. ஓகே. நீ டோல் மீ சார், நான் ஒன்றுமே பண்ணலையடா அப்படின்னாரு. என்ன சார் ஒன்றும் பண்ணலங்கிறீங்க, எனக்கு இதுக்கு அடையாளமே நீங்கள் தானே சார், அப்படின்னு நீ தான் சொல்லடா. சரி எல்லாரும் அதான் சொல்கிறாங்க சார். இல்லைடா, நீ ஏதாவது பண்ணிருக்கணும்டா உனக்கு. நான் சார், நீங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு வேணாம் சார், நிறைய பண்ணிட்டீங்க சார், நீங்கள் இன்னைக்கு அடையாளமே நீங்கள் தான் சார். உடனே டெஸ்டினேஷன் பாலச்சந்தர். ஆமாம் சார், நீங்கள் தான் என் டெஸ்டினேஷன் சார், ஐ ரீச் மை டெஸ்டினேஷன். ஹாஸ்பிட்டலில் சொன்னார், அது காவேரி ஹாஸ்பிட்டலில். இப்போ என்ன சொன்னார், டே நீ என்னை மறக்கூடாதுடா. நான் எப்படி சார் உங்களை மறப்பேன் அப்படின்னேன். இல்லைடா, சினிமாவில் மறந்துடுவாங்கடா. கமல் கதை சொன்னீங்க அன்றைக்கி, நாகேஷ் கதை. இல்லை சார், நான் மறக்க மாட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் மறக்க மாட்டேன்னு சொன்ன அப்புறம் தான் நான் அவார்டு இன்ஸ்டியூட் பண்ண ஒரு பேரில் ஒரு 18 இடத்துல ஆல் ஓவர் இந்தியாவில் அப்ராட். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவார்ட் ஃபார் கிரியேட்டிவ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணி, இன்க்ளூடிங் செக்னாட் ஸ்கூல், நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், யூஎஸில், மெட்ராஸில் எல்லா சபா, அவர் ட்ராமா படம் எல்லா சபாலையும் வருஷம் வருஷம் அவர் ஞாபகம் வச்சுப்பாங்க. அவர் ஒரு நாள் யாரை பாலச்சந்தர்னு கேட்பாங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ சரி ஞாபகம் வச்சுப்பாங்க. 10 years later, யார் அந்த பாலச்சந்தர் அப்படிமா, இன்னொரு 10 வருஷத்துக்கு யார் அந்த கவிதாலயா கிருஷ்ணன் அப்படிம்பாங்க. இயக்குனர் பாலச்சந்தரின் அடுத்த கலை வாரிசு அப்படின்னா நீங்கள் எந்த இயக்குனரை குறிப்பிடுவீங்க சார்? அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து பிரபலமான இயக்குனரும் இருக்காங்க. அவங்களோட இல்லை சார், யாருமே கிடையாது. இயக்குனர் பாலச்சந்தர் சாருக்கு இஸ் நோ ஹையர்ஸ், யாருமே கிடையாது சார், எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. எனக்கு வந்து ஈவன் பீப்புள் லைக் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், அவங்கெல்லாம் கூட யதார்த்தமான சினிமா எடுக்கிறாங்களா வழிய
பட் எஸ்கேபி சினிமா தான் எடுக்கிறாங்க அவங்களும். தே ஜாதி சாதன சினிமா எடுக்கிறாங்க. இவர் அப்படி இல்லை சார். இவர் மாதிரி யாரும் டேரக்டர் கிடையாது. கரண்ட் ஜென்ரேஷன்ல யாரும் கிடையாது. அறுபது ஜென்ரேஷன் வரவங்களா ரொம்ப தெரியும். எனக்கு வந்து இந்த ரோல் ரொம்ப பிடிச்சது. இந்த பிளான் பி எடுத்தார் கணேஷ் பாபு. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ் வித் ஹிஸ் ஒர்க். ஓகே. பிகாஸ் அவர் வந்து அப்புறம் இந்த டிராகன் படத்தில் எனக்கு இம்ப்ரெஸ் வரேன் சார். ஓஎம்கே டைரக்டரு. ஓகே. அது இம்ப்ரெஸ் வித் ஹிஸ் ஒர்க். அவுட்புட் தான் பார்க்கணும், நம்ம வேலை செய்கிற பேர் தெரியாது. பட் அந்த பிளான் பி டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹாட்ஸ்பாட் ஒரு படம் பண்ணேன் இப்போ ரீசெண்டாக. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ் வித் வே ஹி ஒர்க். யதார்த்தமான சினிமா எடுக்கிறார் அவர். இந்த க்ளோசர் ரியாலிட்டி சினிமா எடுக்கணும் சார். அது க்ளோசர் ரியாலிட்டி சினிமா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்கேபி சினிமா தான் எடுக்கிறாங்க எல்லாரும். நடக்கப்படியாத ஒரு காரியத்தை எப்படி சார் நம்ம ரசிக்க முடியும்? நடக்காதுன்னு தெரிஞ்சு அது வந்து ஹீரோயிசம் இருக்கிற சினிமா. டேக் எம்புரான்னு ஒரு படம் பார்த்தேன் சார். நான் மோகன்லால் வந்து 100 பேர் சாவடிக்கிறார். அது நடக்காதுன்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் இஸ் கில்லிங் சார். பிகாஸ் இஸ் மோகன்லால் யூ அக்செப்டட். இப்படி கிறிஸ்டன் அக்செப்ட் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. மோகன்லாலுக்கு ஒரு இமேஜ் பில்டப் பண்ணிட்டு அவர் பில்டப் பண்ண ஒரு எவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒரு 200 பேர் கொள்ள பண்ணால் சரியா இருக்கும்னு தோணும் உங்களுக்கு. ஸோ யூ அக்செப்டட். அந்த மாதிரி எல்லா படமும், விஜய் படமும் அஜித் படமும், யூ ஈவன் டேக் குட் பேட் அக்லி எடுத்துங்க. அஜித்தா இருக்கிறதால ஒத்துக்கிறோம் அதை. பார்த்தீங்களா? பார்த்தேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு புரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேன்ஸுக்கு ஏற்ற படமா இருக்குல்ல கொண்டாட. அது அது ஒரு அப்படியா சினிமா இருக்கணும் சார். 50 years இந்த சினிமா யார் சரியாக வச்சுவாங்க சார்? தோச்சு பாருங்களா. ஒரு வீரமாண்டே கட்டவன், ஒரு கப்பலட்டு தமிழன், ஒரு படித்தால் மட்டும் போதுமா, ஒரு படிக்காத மேலே, இதெல்லாம் இன் 50 years later அது சில்வி சினிமா. சில்வி அப்லோடட். ஒரு அவ்வை சண்முகி, ஒரு நாயகன், ஒரு மைக்கேல் மதனா காமராஜ், இதெல்லாம் சினிமா சார். எஸ்கேபி சினிமா தான் இதுவும். ஏன்னா நான் நேர்கொண்ட பார்வை பண்ணா அதுவும் பிடிக்கலங்கிறீங்க, குட் பேட் அக்லியும் பிடிக்கலன்னா என்ன பண்றதுன்னு அஜித் நினைக்க மாட்டாரு. அவர் நினைச்சிட்டு அவர் நினைக்கிறது வந்து நான் அப்செட் ஆகணும். எனக்கு வந்து இது ஒர்த் மணி ஆயிப்பே. நான் வந்து 2 ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்த்தேன் சார். நான் 1 hour டிக்கெட் கொடுத்து படம் பார்த்தேன். இப்போ 200 ரூபா டிக்கெட் போய் வாங்க வரேன். எனக்கு இது பிடிச்சிருக்கா? 200 ரூபா ஒர்த்தான்னு இல்லையே நான் பார்ப்பேன். நான் 2 ரூபா, நான் வந்து 2 ரூபா கொடுத்து பாகப்பேரோட ஒரு 30 வாட்டி பார்த்துருவேன். நிச்சயதாம்பரம் ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இது ஏற்றுக்க முடியல. எனக்கு மெனக்கட மாட்டேங்கிறாங்களா சார்? தேர் நாட் மேக் சினிமா. அஜித் வந்து அஜித்தா இருக்காரு சார். பட் அவர் படம் பண்ணல. ஸ்டண்ட்மேன் ஹாஃப் த ஃபிலிம் டேக்ஸ் ஓவர், மியூசிக் டைரக்டர் டேக்ஸ் ஓவர் ஆஃப் த ஃபிலிம். அவர் எங்கே சார் அஜித்தா இருக்காரு? ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி இல்லையே சார். அவர் ஒரு கான்ட்ரிபியூட் என்ன பண்றாரு அவரு? இல்ல இப்போ மாஸ் இமேஜ்னா அவங்க நடந்து வந்தா போதும், அதுக்கு ரசிக்க நாங்க இருக்கோம்ன்ற ரசிக்க வேற சார். நீங்க ரசிக்க இது 50 வருஷத்துக்கு ரசிப்பாங்களா? அதான் ஒரு சினிமாவோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி சார். அஜித் இப்போ இருக்கிற வரைக்கும் ரசிப்பாங்க. அஜித் போன அப்புறம் யாரும் ஞாபகம் வச்சுப்பாங்க. விவேக் யாரும் ஞாபகம் வச்சுருக்காங்களா? இப்போ விவேக் probably the best comedian since Nagesh. Nobody forget. மறந்துடுவாங்க சார். They will forget you. You're not very important in the scheme of things. ஒரு சிவாஜி கணேசன் ஞாபகம் வச்சு, எம்ஜிஆர் யாரும் வச்சுக்கலையே சார் இன்னும் வரைக்கும். எம்ஜிஆர் படங்கள் டிவியில் போட்டால் கூட நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஒரு சிவாஜி கணேசனை தவிர வேறு எந்த நடிகனும் 50 years தாண்ட மாட்டான் சார். 50 வருஷத்துக்கு அப்புறம் வீரமாட்டி கட்ட பண்ணுறான். எங்கேயாவது போட்டு தான் இருப்பாங்க சின்ன பசங்க ஸ்கூலில் அட்டகத்தை வச்சுக்கிட்டு. அந்த படத்தை பார்த்து தான் இருப்பாங்க. என்னோட வயலுக்கு வந்தாயன்னு சொல்லி தான் இருப்பாங்க. எனக்கு இப்போ எப்படி கேட்கணும்னு தோணுது சார். சிவாஜி கணேசனின் வெறியனாக இருக்கீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நடிகன்னா கமல்ஹாசனை ஒத்துக்கிட்ட தருணம் எப்போ சார் வருது? சார் கமல்ஹாசன் மெனக்கடுவார் சார். அவர் சீன் ஒர்க். சிவாஜி கணேசன் சீன் ஒர்க். கமல்ஹாசன் இஸ் பேஷனட் அபவுட் சினிமா. அந்த பேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரேர் சார். காசுக்காக படத்துக்கு வரல சார் அவர். கமல்ஹாசனும் சரி சிவாஜியும் சரி பணத்துக்காக சினிமாவுக்கு வரலன்னு தோணும் எனக்கு அவங்கள பார்க்கும்போது, அவன் நடிக்கும்போது. அவர் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் சார், he spent more money and reputation on Tamil cinema than any other actor in the world. அவர் ரெப்புடேஷனையும் ரிசோர்ஸஸையும் தமிழ் சினிமாவில் அவர் செலவழித்த மாதிரி யாருமே செலவழிக்கல. ஓடுதோ ஓடலையோ அவர் கை வலையப்பட மாட்டார். எனக்கு தோணிச்சு இந்த ஐடியா பண்ண போகிறேன், பண்ணிடுவார். ஆடவன் தானே அப்படி தான் பண்ணார், குணா அப்படி தான் பண்ணார். அவருக்கு இந்த ஐடியா தோணிச்சு, ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம், மேக் திஸ் ஃபிலிம். And he made the film. Film didn't do well. It doesn't matter. He kept moved on. அவரு சார் ஞாபகம் எனக்கு ரிலீஸ் அன்றைக்கி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். இதுதான் ஹேமமல்லி வீட்டில் இருந்தார் அவர். ஹேமமல்லி வாடகை வீட்டில் வீனஸ் காலனியில். அப்போ அவர் படம் வாஸ் நாட் சோல்ட். இட் வாஸ் he released it himself. அபூர்வ சகோதரர்கள் அவர் வந்து ஏன்னா ஏன் விற்கலைன்னா ராமராஜன் படத்தோட கம்மியாக கேட்டாங்க அவரை.
எவ்வளோ பெரிய இன்சல்ட் ஒரு நடிகனுக்கு அது. ராமராஜன் நல்ல நடிகர்லாம் சொல்கிறது, அவர் படத்தோட கம்மியாக கட்டினாலும் இன்சல்ட் ஆகிட்டாரு, ரிலீஸ் பண்ணார். சார் ஐ ஹோப் இது ரன், ஐ ப்ரேயிங் தட் ரன். அடுத்த படம் பண்ணுவோம் கிருஷ்ணா அப்படின்ட்டாரு. அடுத்த படம் டேட்டு கொடுப்பீங்க, வாங்க பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு ஆசாமி நான் பார்த்ததில்லை சார். அந்த பேஷன் வேற, சினிமா மேலே காதல் கொண்டவர் சார் அவர். பாலச்சந்தர் சார் மாதிரி சினிமாவை வந்து ரசிக்கவர், காதல் கொண்டவர், சினிமா லவ் பண்ணுறவர். சிவாஜி சார் அதான் பண்ணார், சாவித்ரி அம்மா தான் பண்ணாங்க, சௌக்கார அம்மா தான் பண்ணுவாங்க. அவர் அரசியலையும் மக்கள் நீதி மையத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் வேலைக்காவது சார். அதெல்லாம் யாருமே nobody recognizes him as a leader. I think he's one of the greatest actors Tamil cinema seen. அவ்வளோதான் சார். அவன் he is not an example சார். யாரை எமுலேட் பண்ணுவாங்களா கமல்ஹாசனை? நோ ஃபேமிலி லைஃப். ரஜினிகாந்த் வந்திருப்பார் சார். எனக்கு என்னமோ அவர் நின்றுந்தாருன்னா he would have become the chief minister of Tamil Nadu. அந்த ஃபாலோயிங் இருக்கு அவருக்கு. ஆனால் அவர் ஒழுக்கம் கூட ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் 96ல் இருந்துச்சா இல்லை இப்போ 96 அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னு ஒரு பேர் சார். ஃபேமிலி மேன் ஒரு சின்ன பேர். அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போ ரேவர்ஸ் எல்லாம் ஆலை ஐஸ்வர்யாவுக்கு வந்து அனுப்பிச்சுக்கும். ஸோ அப்போ இருந்தபோது இதெல்லாம் நல்ல நினைச்சேன். ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டு, சாமி பக்தி உள்ளவர், கள்ளங்கம்படம் இல்லாத ஒரு ஜெனரஸ் மேன் அப்படின்னு தோணும். அவர் வந்திருப்பார், சத்யராஜ் வந்திருப்பார் அரசியல் வந்தால். அதெல்லாம் போலின்னு தெரியும் சார். விக்கி போட்டு வெளில வந்தாலும் நீங்கள் போலி சார், என் தொப்பி மாதிரி சார் இது. கமல் சார் அப்படின்னு பார்க்கும்போது சார், அவருடைய உலகத்தர சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம். இன்னுமே அவர் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அவருடைய சமீபத்திய படங்கள்னு பார்த்தா விக்ரம் ஒரு பெரிய ஹிட். அதே சமயம் இந்தியன் விக்ரம் ஹிட் காரணம் வந்து கமல் சார் தமிழ் சினிமா பண்ண கான்ட்ரிபியூஷனுக்காக ஜனங்க கொடுத்த பரிசு சார். ஒரு சந்திரமுகி சக்சஸ் மாதிரி. சந்திரமுகி ரஜினிகாந்தோட பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது சார். சந்திரமுகி சக்சஸ் சிவாஜி கணேசனுக்கு ரஜினிகாந்த் வச்சிருந்த மரியாதைக்கு சக்சஸ் அது. அப்போ இந்தியன் 2க்கு வந்த நெகட்டிவ் கமெண்ட், இந்தியன் 2 எனக்கு பிடிச்சது சார். டு பி ஆனஸ்ட், எனக்கு ஐ லைக் த ஃபிலிம். என்ன ஆச்சு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது காரணம் வந்து ஐ ஃபெல்ட் ஷங்கர் இஸ் லாஸ்ட் இஸ் ரெப்பர்டர். அவர் இஸ் லிமிட்டேஷன் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவர் இவ்வளோ தான் கதை சொல்ல முடியும், இவ்வளோ தான் ஒரு பர்டிகுலர் ஜானர் தான் கதை சொல்லுவார்னு நினைச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா படமும் ஒரே ஜானரில் வர ஆரம்பிச்சது. அவர் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை தான் அவர் சொல்லுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரதுனால, அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கிறதுனால சங்கர் படம் தான் போச்சு. கமல்ஹாசன் படம் ஃப்ளாப் ஆகல சார், சங்கர் படம் ஃப்ளாப் ஆச்சு. அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த படங்களுக்கான கமர்ஷியல் வேல்யூவை கம்மி பண்ணாதான் கமலுக்கும் பண்ணும். பட் ஜனங்க வந்து கமல்ஹாசன் பார்ப்பாங்க சார். ஐ டோன்ட் திங்க் தேர் பாதர் அபவுட். இப்போ மோகன்லாலோட ப்ரீவியஸ் படம் பெரிய ஃப்ளாப்பு சார். இந்த படம் பெரிய ஹிட், எம்பரான் 2. ப்ரீவியஸ் படம் பெரிய ஃப்ளாப்பு. அது யாராவது கன்சிடர் பண்ணாங்களா? சூப்பர் ஸ்டாருக்கு அந்த கணக்கு கிடையாது சார். ரஜினிகாந்துக்கு அந்த கணக்கு கிடையாது. ஜெயலலிதாவுக்கு முன்னாடி 3 படம் ஃப்ளாப்பு தான். ஜெயலலிதா பெரிய சக்ஸஸ் இல்லையா? அவருக்கு அந்த சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் அந்த கணக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா சிவாஜி கணேசன் கூட நிறைய ஃப்ளாப் வந்திருக்கு சார். அவர் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணும்போது ராஜேஷ் சொல்வார், பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணும்போது அவன் நடிகர் நான் எப்போ கலர் வந்துச்சோ அவர் போயிட்டார் அப்படிம்பார். இப்போ கமல் சார்னு பார்க்கும்போது சார், இப்போ சமீபத்திய யூடியூப்ல நிறைய பேர் முன் வந்து பேசிட்டு இருக்காங்க, கமல் சார் ஸ்ரீவித்யா இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட், இது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பல பேர் அவரே படத்தில் சொல்லியிருக்காரு சார். ஷி இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட். என்கிட்ட வந்து எனக்கு ஸ்ரீவித்யா ரொம்ப ஃப்ரெண்டு சார். எனக்கு ஐ நோ ஹர் ரிலேஷன்ஷிப் வித் கமல்ஹாசன். கமல்ஹாசன் வாஸ் மோர் தென் அ ஃப்ரெண்டுன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் டைல்யூட்டே பண்ணல, அதை எப்பவுமே எங்கேயுமே ரெஃப்யூஸ் பண்ணல அவரை. எனக்கு ஒரு தோழின்னு சொன்னதில்லை, அவள் மோர் தென் அ ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருக்காரு அவர். ரொம்ப ஃப்ரெண்டு சார், அவங்க ரொம்ப க்ளோஸ். அவங்க ரொம்ப க்ளோஸ். பட் they had an affair or not, I don't know. I have no place to say. But Srividya had a great deal of admiration for Kamalhaasan. அவங்க மீட் பண்ணும்போதெல்லாம் கமல் சாரை பற்றி தான் பேசுவாங்க அம்மா. கமல்ஹாசன் had a great deal of ஒரு கண்ணு அவர் வந்து சாஃப்ட் ஆகும் சார் ஸ்ரீவித்யா பற்றி பேசும்போது. You can see the effect in his eyes. Kamalhaasan had a soft spot for Srividya. There is no doubt about that. அவர் என்ன சார் சொல்வீங்க அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி? நம்ம சிவாஜி பத்தினை பற்றி பேசுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் டிவைன் சார். அதெல்லாம் சம்டைம்ஸ் யூ மீட் அ பர்சன் ஹூ சிங்ஸ் வித் யூ த சேம் வே. அந்த டிவைன் ரிலேஷன்ஷிப்ஸ் சிலது இருக்கும்.
சினிமாவில். சிலது இருக்காது, சிலது சக்சீட் ஆகாது. அவங்க கேன்சரில் சஃபர் ஆகும்போது கமல் சார் மாத்திரம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார். ப்ரீவியஸ் டே ஃபுட் நான் வருத்தமானு கேட்டேன். வேண்டாம் கிருஷ்ணன், நீ வந்து வராத, வருத்தப்படு அப்படின்ட்டாங்க. ஆனால் கமலை கூப்பிட்டாங்க. கமல் போய் மீட் பண்ணார். கமல் போய் மீட் பண்ணி ஷேட்டர் ஆகிட்டார். 3 நாள் அந்த எஃபெக்ட் இருக்கு கிருஷ்ணன், அவனை பார்த்த போகிறோம் அப்படின்னாரு அவர். அதெல்லாம் பெரிய டிவைன் ரிலேஷன்ஷிப் சார். அதை நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது. கெட் அக்செப்டட் அண்ட் மூவ் ஆன். ரஜினி சார் அப்படின்னு பார்க்கும்போது சார், ரஜினி சார்ட்ட நீங்க ரொம்ப தைரியமா உரையாடல்றீங்க. ஏன்னா உரையாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஆரம்பத்துல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அப்படி பார்க்கும்போது ஒரு தடவை உங்களை விட பணக்காரர் நான் தான் சொன்னீங்களாமே. நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாட்டி இந்த முத்து ஷூட்டிங் போது நான் வரல. சரி. முத்து ஷூட்டிங் நடிக்க சொன்னாங்கண்ணா, நடிக்க மாட்டேன்ட்டேன். இங்கே மேலே அடையாளம் தான் ஷூட்டிங். அது அந்த வீட்டில் ரெடி சொன்னாங்கண்ணா, அந்த குள்ளமணி எல்லாம் ஆக்ட் பண்ணாங்களே. ஏன் அது என்ன சார், அதை வாட்டி சொன்னேன். ஏன் கேட்டார், நடிக்க மாட்டேங்களா சார்? நான் சிவாஜி கணேசனை வேடிக்கை பார்த்தோம் சார், ரஜினிகாந்த் வேடிக்கை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சிரிச்சார். அப்புறம் சார் உங்களோட நான் பணக்காரன் சார் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் சார்? நீங்கள் வந்து சரவணபவனுக்கு போவீங்க, எல்லா சரவணபவனும் விலைக்கு வாங்குவீங்க, எல்லா சங்கீதம் விலைக்கு வாங்குவீங்க, காசு இருக்கு உங்ககிட்ட. அங்கே போய் காப்பி குடிப்பீங்களா சார்? கான் கோட்டிங்க கப் ஆஃப் காஃபி தேர். உங்கள் பொண்ணை ஆச்சுன்னு கோவிலுக்கு போக மாட்டீங்க, பீச்சுக்கு போக மாட்டீங்க. நான் இதெல்லாம் பண்ணுவேன் சார். என் பொண்ணை ஆச்சுன்னு கோவிலுக்கு போவேன், பீச்சுக்கு போவேன், பார்ட்டிக்கு போவேன், சினிமா தியேட்டருக்கு போவேன். இதெல்லாம் ஒன்று பண்ண முடியுமா? ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பண்ணுற காரியம் பண்ண உங்களால் அப்படின்னு. முடியாது கிருஷ்ணன் அப்படின்னாரு. முடியவே முடியாது கிருஷ்ணன் அப்படின்னு. அதான் சார் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். உங்களோட யார் பணக்காரன்? நான் தான் பணக்காரன். அப்புறம் ஏதாவது மிஸ் பண்ணிங்களா கேட்டிருக்கேன் அவரை. ஆமாம் கிருஷ்ணன், ரஜினிகாந்த் இல்லாத போது அண்ணாநம்பிட்டை மிஸ் பண்ணிருக்கேன், சிவாஜி ராவ் இருந்தபோது எனக்கு சந்தோஷத்தை மிஸ் பண்ணிருக்கேன். சந்தோஷமாக இருந்தேன், இப்போல்லாம் நடிக்க வேண்டியிருக்கு. அது பெரிய ப்ராப்ளம் சார். பாப்புலாரிட்டி ஆனப்புறம் ஆக்ட் சொரிஞ்சிக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், பப்ளிக்காக யாராவது கான்ஸ்டன்ட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க சார், ஒரு 100 பேர். அது வெரி இரிட்டேட்டிங் குவாலிட்டி. கபாலியில் நடிக்க கூப்பிட்டப்ப போலையாமா நீங்கள்? கபாலி கூப்பிட்டாரு. அவங்க அது கூப்பிட்டு போகாத காரணம் வேறு. அது ரஞ்சித்துங்கிறது. கபாலி கூப்பிட்ட போது அவர் கூப்பிடல. அவர் அப்புறம் இப்போ மோகன் அவர் அசிஸ்டண்ட் வந்தாங்க, பாலச்சந்திரன் அசிஸ்டண்ட்டு. அவனுங்க மீட் பண்ணிருக்காரு. விஷயம் என்ன பண்ணுறான்னு கேட்டிருக்காரு. நடிச்சிட்ருக்காரு சார் அவர். சரி அப்படின்னு சொல்லிருக்காரு போல் ரஞ்சித்துட்ட. அப்போ அந்த ரஞ்சித் மோகன் வந்து அந்த கலைப்பள்ளி தானு ஆஃபீஸ் வேலை செஞ்சிருந்தார். கலைப்பள்ளி ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சார் உங்களை டைரக்டர் வர சொன்னாருண்ணா. மோகன் வர சொன்னான்னு சொல்லிட்டு நான் அப்போது அந்த இதில் ஏஜிஎஸ் தியேட்டர் போயிருந்தேன். அது இதுக்கு தான் கலைப்பள்ளி தானே ஆஃபீஸுக்கு போனேன். ஒரு அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் யார் சார் கேட்டார். யாரும் கேட்டபோது கொஞ்சம் யூ ஃபெல் லிட்டில் ஸ்மால். என் பேர் கிருஷ்ணன் சார், நான் ஆர்டிஸ்ட்டு. அப்படியா, எதுக்கு வந்துருக்கீங்க? வர சொன்னாங்க. ஓ நீங்களா தானது? சரி சார். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டது நீங்கள் பிராமணன் கேட்டார் சார். எனக்கு சுருக்குச்சு. ஏன் சார் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். இது சார் பாஸ்போர்ட் கேட்குறீங்க, அப்புறம் உங்களை கபாலியில் ஆக்ட் பண்ணிட்டீங்க, மலேசியா போனோம், 20 days போனோம். அது படத்தில் யார் சார் ஹீரோ? நானா இல்லை ரஜினிகாந்த் தான் அப்படின்னு. ரஜினிகாந்த் ஏன் சார் 20 நாள்லாம் எனக்கு கொடுக்க முடியாது சார். எனக்கு 2 நாள் சொல்லுங்கள், நான் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். இல்லை சார் அப்படிலாம் மொத்தமாக எங்கே ஷூட் பண்ணேன், எப்போ சீன் ஷூட் பண்ண தெரியாது. எங்கள் டைரக்டர் அப்படி தான் இருப்பார். அதனால் எனக்கு அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை சார். 20 நாள் நான் மலேசியாவில் போகிறது என்ன பண்ண போகிறேன்? குசிரனில் பட்டான் அந்த அவஸ்தையை. நடிக்க சொல்லிட்டா பாலச்சந்திரன் சார் சொல்லிட்டாரு வாசு சார்ட்ட, கிருஷ்ணனுக்கு ஒரு ரோல் போட்டு கொடுக்கன்ட்டு. ஏன் சொல்லான்னு தெரியல, அவர் சொல்ல மாட்டார். வாசு சாரை விட்டு யாரோ எடுத்து இந்த பார்பர் ரோலை போட்டார். ஒன்று தான் சின்ன ரோலில் கிருஷ்ணன் வரிசையாக வரும் அப்படின்னு எனக்கு கூண்டு போயிட்டாங்க ஃபிலிம் சிட்டிக்கு. 20 days இருந்தேன் சார். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. காத்தால ஷூட்டிங் முடிஞ்சிடும், 6 மணிக்கு முடிஞ்சிடும். ரூமில் போய் உட்காந்துப்பேன். சன்னி அடிக்க மாட்டேன், வெளில போக மாட்டேன், வெளியே போக முடியாது. ஃபிலிம் சிட்டி இஸ் ஃபார் அவே. ரஜினி சார் வேணா கூப்பிட்டு ரூமில் உட்காந்துருவோம். கிருஷ்ணன் தனியாக இருப்பீங்களே, இப்படி அவர் ரூம் மேலே உட்காந்து மேலே ஒரு ரூம் வருது, ஒரு தாராவில் சித்தாரா 2 ஹோட்டல் இருக்குது தாராவில். அங்கேருந்து பார்த்தா அந்த கோவில் தெரியும். அவர் உட்காந்து பாரு, ஒரு ட்ரிங்க் வச்சுப்பார், குடிக்க மாட்டார், சும்மா வச்சுப்பார். உட்காந்து நான் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். அப்போ சொல்கிறேங்க அவர்கிட்ட,
மிஸ் பண்ணுறீங்களா சார்னு கேட்டேன். நிறைய மிஸ் பண்ணுறேங்க நான். சிவாஜி ராவ் இருந்தாலும் மிஸ் பண்ணுறேன். இங்கெல்லாம் வந்ததே இல்லை. நான் ஆசைப்பட்டேன் ஃபெமிலியாரிட்டிக்கு பாப்புலர் வித்தியாசம் அப்படின்னேன். பாப்புலாரிட்டி அது ஷாக்கிள் சார். அது உங்களை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடும். ஃபெமிலியாரிட்டிக்கு வந்து ஒரு ஒரு வார்ம் ஃபீலிங் அது. ஆமாம் கிருஷ்ணன். ஸ்கூட்டரில் வருவார் சார் மயிலாப்பூருக்கு. கால்டிகேட்டில் வந்து ரோஸ் மில்க் குடிப்பார். அபூர்வ வாங்கணும் போது ரோஸ் மில்க் குடிச்சிருக்காரு. கால்டிகேட்டில் வாங்கி கொடுத்துருக்கோம். பாரதி வித்யா படம் தான் ஷூட்டிங்க. அவர்களும் போது கூட குடிச்சிருக்காரு. இது ஆராய்ச்சி சபாவில் ஷூட்டிங் நம்பர்கள் அங்கே கூட வந்து சாப்பிட்ருக்காரு. அப்புறம் ஸ்கூட்டரில் வருவார் ஹெல்மெட் போட்டிருக்கு. இல்லை ஸ்கூட்டரில். ஏன் சார் ரஜினி சார் சிவாஜி ராவா இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அப்போ கெஸ் பண்ண முடிஞ்சா சார் இவர் நாளை பின்ன சத்தியமாக கையிலால கொண்டாடப்படுவார்? நோ வே சார். இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆவாருங்கிற சத்தியமாக எனக்கு ஐ நோ பிலீஃப். அப்போ அவர் மீட் பண்ணும்போது நடிகர் நடிப்பார், ஏதோ ஒரு வில்லன் ரோல்லாம் பண்ணுவார். நான் அவரோட படம் பார்க்கும்போதே அவர் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணல சார். ஓகே இஸ் குட் அப்படின்னு தோணும் எனக்கு. இது ஓகே இஸ் டாலரபிள். அது பாலச்சந்திரன் சார் அந்த கிரெடிட்லாம் இப்போ கேபி சாருக்கு போயிடுச்சு. இவருக்கு ஒன்றும் போகல. பாலச்சந்திரன் சார் படம் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்த வழியை ஒரு இப்படி ஒரு irreplaceable ஸ்டார்ட் ஆவாருன்னு தோணவே இல்லை சார். எந்த விதமான குவாலிட்டியும் கிடையாது சார். அப்போ ஒரு ஹீரோவாக இருக்க குவாலிட்டி. அப்போல்லாம் ஹீரோனா கேர்லி ஹேரு ஃபேராக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. கமல்ஹாசன் வேறு இருக்கணும். அது எதுவுமே கிடையாது சார். டார்க் மேன், அன்ரூலி ஹேர், ஸ்மால் ஐஸ், ஜர்க்கி பர்ஃபார்மன்ஸஸ். பட் ஒரு ஒரு மேக்னட்டிசம் இருந்து சார். அது ஒரு கேமரா லவ்ஸ் ஹிம், சந்தேகமே கிடையாது. நீங்கள் இந்த ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார் அந்த ஸ்டைல் கமல்ஹாசன் கூட இருக்குது சார். அந்த ஸ்டைல் எல்லாருக்கும் இருக்குது. அவர் சொல்லுவார் சிவாஜி கணேசன் ஃபேன், அதான் அவனுக்கு பிடிக்குது அப்படிம்பாரு. சிவாஜி சார் அந்த ஸ்டைல் உண்டு, நேச்சுரல் ஸ்டைலு. நான் சில பேர்கள் சொல்கிறேன் சார், அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வார்த்தைகள் சொன்னால் நல்லா இருக்கும். அனந்த் சார். அனந்த் சார் இஸ் பிரெயின் பிஹைண்ட் பாலச்சந்தர் சார். விவேக் சார். விவேக் சார் வாஸ் அந்த மாதிரி கம்பெனியில் வரமாட்டான் சார். எனக்கு தமிழ் சொல்லுவாங்க. ஐ திங்க் he was better than நாகேஷ் இன் திஸ் டே. நாகேஷ் டான்ஸ் ஆட தெரியும், டான்ஸ் ஆட தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவேக் இஸ் a far better actor than he was credited to be. It is a much bigger place in cinema. நாகேஷ் சார். நாகேஷ் ஒரு சாமி சார், காமெடி சாமி சார். அதனால் கோச் படம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் கொண்டு அவர் வந்து அந்த காலத்தில் நடிப்பார் சார். இப்படி சொல்லுவார். அவர் கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் காத்தால ஒரு ஷூட்டிங் போவேன் 2 ஹவர், இங்கே ஒரு 2 ஹவர் போவேன், 2 ஹவர். ஒவ்வொரு ஷூட்டிங் 2 பேக்கெட் 555 கொடுப்பாங்க அவருக்கு. ஒவ்வொரு ஷூட்டிங் மட்டும் 2 பேக்கெட் 555 தான் வாங்கிக்கலாம். டிக்கெட்டில் போட்டு போகிறான். டிக்கெட்டை சாயங்காலம் வீட்டுக்கு போனால் 30 பேக்கெட் 555 இருக்குண்டா. இப்போ கூட திறந்து பார்த்தே இருக்கும் அப்படி. அவரெல்லாம் சராசரி நடிகை இல்லை சார். அவரெல்லாம் இப்போ டிவி சீரியல்ஸ் இருக்குல்ல சார், அதில் நீங்கள் நிறைய அதில் உங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குது. மர்மதேசம் தொடங்கி வாணிராணி இன்னைக்கு ரோஜா வரைக்கும் நிறைய பரிணாமங்களை பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற சீரியல்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது சார்? சார் அது வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ வந்து யாருமே கான்ட்ரிபியூட் பண்ண, எந்த நடிகர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி சீரியல் அவாய்ட் பண்ணுறதான்னு ஒரு டிசிஷன் வந்திருக்கேன். பாரு என்னென்னா யாருமே எதுவுமே ஓன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஒரு நடிகை வந்து ஒரு சீரியலில் ஒத்துக்கிறா வச்சுங்களேன், கரண்ட் லாட் என்னென்னா யாருமே டப்பா அடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் போன உடனே ஸ்கிரிப்ட் கேட்பேன் சார். ஆச்சரியப்படுவாங்க, ஸ்கிரிப்ட் கேட்குறீங்களா? ஸ்கிரிப்டா இன்னும் வரலாம் சார்ம்பாங்க. ஸ்கிரிப்ட் வந்து அங்கே எழுதிட்டு இருப்பாங்க. அது வந்து இதில் வரும், பிரிண்ட் அவுட்டில் வரும், கம்ப்யூட்டரில் வரும். அதை எடுத்து படித்து அப்போ தான் கொடுப்பாங்க. சீனுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. அது நீ சீனு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டு படிப்பாங்க. இவர் பாட்டு மைம் பண்ணுவார். பாதி ஹீரோஸுக்கு தமிழ் தெரியாது. 1 2 3 4 சொல்லிப்பாங்க, அவாய்ட் பண்ணிப்பாங்க. வேறு யாரும் டப் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டாங்க சார். கரண்ட் க்ராப் ஆஃப் ஆர்டிஸ்ட் டூ நாட் கான்ட்ரிபியூட் டு சீரியல். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக தான் சீரியல் போகும் சார். நாங்கள்லாம் டப் அடிக்கணும் சார். பாலச்சந்திரன் சார் இருந்தபோது டயலாக் வாங்கி டப் அடிக்கணும். லைவ் சவுண்ட் அப்போல்லாம் மைக்கை வச்சுட்டு லைவ் சவுண்ட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் லைவ் சவுண்ட்லாம் கிடையாது. ப்ராம்ப்ட்டு அப்புறம் வேறு யாரும் டப் பண்ணுவாங்க. அந்த ப்ராம்ப்ட்டு காரம் வந்து சரியாக ப்ராம்ப்ட் பண்ணாட்டா டப்பிங் சரியாக இருக்காது. ஹீரோ ஒரு வார்த்தை பேச மாட்டான். இப்போ நானே ப்ராம்ப்டிங் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 7 கேஜி அப்புறம். எனக்கே ஸ்கிரிப்ட் வாங்க சோமேரத்தனமாகி ப்ராம்ப்டிங் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் டிசைட் பண்ணேன், வேண்டாம் சார் ப்ராம்ப்டிங்கெல்லாம் வாங்க டயலாக் இல்லை. நான் ட்ராமா நடிக்காத காரணம் அதான் எனக்கு பயம்.
ட்ராமாங்கிறது தியேட்டருங்கிறது ஒரு யங் மேன்ஸ் டிசிப்ளின் சார். அது 40 வயசுக்கு மேலே நடிக்கக்கூடாது. ஒரு காஸ்டா ட்ராமூர்த்தி, ஒரு வைஜி மகேந்திராலாம் எக்ஸப்ஷன்ஸ் த்ரூ த ரூல். ஐ cannot act beyond 50 வயசு மேலே நடிக்கக்கூடாதுன்னு தோணும் உங்களுக்கு. 50 ஆண்டுகளை கடந்து வந்தீங்க சார். எனக்கு என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு வந்து ரஜினிகாந்த் மாதிரி ரோல்ஸ் பண்ண ஆசை சார். இன்னும் பெரிய யாரும் போட மாட்டாங்க. கமல்ஹாசன் மாதிரி ரோல்ஸ் பண்ணால் எல்லா ரோல்ஸும் எந்த படம் பார்த்தாலும் எனக்கு இந்த ரோல் நான் பண்ணிருக்கலாமேன்னு தோணும். எந்த படம் பார்த்தாலும் 30 வருஷமாக அதான் தோணிட்டு இருக்கு. கமல்ஹாசன் படம் பார்க்க அபூர்வ. நான் வந்து இது பாரு ஆரம்பிக்க நீண்ட மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நடித்து பார்த்துருக்கேன் கமல் சார் மாதிரி. கமல் தான் சார் ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சாதான் நீங்கள் நடிகராக இருப்பீங்க சார். தோன்றது இல்லை வச்சிங்களேன், நடிக்க விட்டுலாம் நம்ம சேஃபாக. நான் எப்படி கேட்குறேண்ணே, இந்த நடிகர் இல்லை இந்த நடிகை கூட நடிக்கணும்னு ஆசை தான் இருக்கா? த்ரிஷா நடிச்சிட்டீங்க. நயன்தாரா நடிக்கல. எல்லா நடிகரும் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். 96 நடிச்சிங்க. இப்போ 96ஓட சீக்வல் நடக்க போகிறதா டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அவன்கிட்ட பேசினேன். அப்படி சும்மா சொல்கிறாங்க கிருஷ்ணன், நான் ஒன்றும் கதை எழுதலை அப்படிங்கிறத ஒரு 90 சீக்வல் எடுங்க என்ன சார் வேலை. அது கண்டினியூட்டி ஆஃப் அதில் இருக்கும். சீக்வல் எனக்கு பெருசாக வேலை கிடையாது. வேலை இருக்காது சீக்வலில். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட் நான் ஜெயம் படம் ஒன்று பண்ணுறேன். கராத்தே பாபுன்னு ஒரு படம் பண்ணுறேன். அப்புறம் இந்த பிளான் பி டைரக்டர் ஹாட்ஸ்பாட் 2ன்னு ஒன்று பண்ணுறேன். அப்புறம் வந்து யோகி பாபு கூட ஒரு படம் பண்ணுறேன். அப்போ 3 படம் பண்ணுறேன். அப்புறம் அந்த ஹார்ட் பீட்னு ஒரு சீரியல் பண்ணுறேன். ஏன் சார் சிவாஜி சார் மேலே கிரேஸு, கமல் சார் மேலே கிரேஸு, இந்த கிரிக்கெட்டில் எங்கே சார் கிரேஸ் வந்துச்சு? கிரிக்கெட்டில் நான் ஆடி இருக்கேன் சார். கிரிக்கெட் ஆடி இருக்கேன். அது கிரிக்கெட் முட்டை ஒன்று ஒரு வாட்டி ஸ்கூல்ஸ் ஆடி கட்டும்போது ஃப்ரெட்டி ஜேம்ஸ் ஒரு போல மூஞ்சி அடிச்சிட்டான். திரும்பி நான் ஓடி வந்து போலிங் போட அடிச்சிட்டான். கண்ணு உங்களை பேச வீங்கிட்டு. அன்றைக்கி நடிக்கிறது விட்டேன். அன்றைக்கி வந்து அன்றைக்கி பிகாஸ் ஆஃப் தட் பிக் ஓடி வீட்டில் கிரிக்கெட் ஆட விட மாட்டேன்ட்டாங்க. அதனால நடிக்க ஆரம்பித்தேன். மேபி சீக்கா சார் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக எனக்கு கூட ஆடி இருக்கான். சென்ட் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது கீழே ஆடி இருக்கான். இப்போயுமா சார்? இப்போ ஃப்ரெண்டு. இப்போ பேசுவேன். அவர் கமெண்ட்ரிலாம் பார்க்குறீங்களா? பார்க்குறேன். எனக்கு பிடிக்காது. ரொம்ப அச்சு பிச்சின்னு பேசுவான். சம்டைம்ஸ் யூ cannot control his language. I feel. எனக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கோபி ஒருத்தர் இருக்கான். எங்கள் 2 பேருக்கும். நான் கோபிக்கு அனுப்புவேன். அவன் பேசுகிறேன். இப்போ அவன் ஏன்டா பேசாமல் இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை சார், அவரோட கமெண்ட்ரி தான் அந்த ஷோவோட டைட்டிலாகவே போடுறாங்க. மூக்கு மேலே ராஜா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பட்டுன்னு பிடிக்கலன்னு ஓப்பனாக சொல்கிறீங்களா? எனக்கு பிடிக்கல சார். அது எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணுவேன், மை டேஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் சார். நீ பப்ளிக் பைக் ஷுட் நோ வாட் யுவர் மூக்கு மேலே ராஜாங்கிறது என்ன சார் ஸ்டேட் பண்ணுறது எனக்கு புரியல. ஐபிஎல்லாம் வாட்ச் பண்ணுறீங்களா? ஐயோ, ஒன்லி ஐபிஎல்ல வாட்ச். சிஎஸ்கே நிலைமை பார்த்தா வருத்தமாக இருக்குது. கம்பேக் ஆகுமா? எனக்கு சந்தேகம். எனக்கு என்னமோ ஜிடி இந்த வருஷம் வரும்னு தோணும். டிசி வரும்னு தோணும். ஓகே. டெல்லி கேபிட்டல்ஸ் காட் குட் சான்ஸ். நல்ல டீம் தான். ஓகே. தொடர்ந்து சினிமா, அரசியல், விளையாட்டுன்னு எல்லா விஷயங்களையுமே உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப பொறுமையாக நீங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. பசி வேற எனக்கு அதுலேயும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படி சொல்லலாம். உங்களுடைய கலை பயணம் இன்னும் தொடரணும், மக்களை நீங்கள் மகிழ்விக்கணும்னு மெகா சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நன்றி சார்.